வாசித்த இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் தான் இந்த இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் கெத்செமனே தோட்டத்தில் நடந்த சம்பவங்கள். हम जिस पवित्र शास्त्र का हिस्सा भी पढ़े, ये वही हिस्सा जो घटना बताता है जिस रात को यीशु पकड़वाए गए उसे வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में बताया गया है. அந்த ஏமன் ஸ்தோத்திரம் இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால் கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். वचन में कहा कि यीशु क्या करते हैं, गेत्सेमने के बगीचे में आते हैं. அதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா उससे पहले आप देखोगे तो அவர் சீஷர்களோட பந்தி இருக்கிறார். वो चेलों के साथ भोज में बैठते हैं. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை கொடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். और रोटी को ली और उसे आशीष मांग कर तोड़ी और उनको बांट कर दिया और कहा कि ये मेरा शरीर है कर. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஏவன் ஸ்தோத்திரம் இது பானம் பண்ணுங்கள், என்னுடைய புதிய உடன்படிக்கை இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். फिर उसने कटोरा लेकर धन्यवाद कर उन्हें कहा कि इस दाखरस को ये जो है नया वाचा का मेरे लिए में बहाने वाला लहू है कर. அதுக்கு பிறகு ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு उसके बाद स्तुति गीत गाने के बाद ஒலிவ மலை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். जैतून के पहाड़ पर वो जाते हैं. இவன் அங்கே என்ன செய்கிறார்? वहाँ पर क्या करते हैं? இயேசு 11 சீஷர்களோடு கூட போகிறார். यीशु 11 चेलों के साथ जाते हैं. யூதாஸ் காரியோத் இவன் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியர் இருக்கிற இடத்திற்கு போய்விட்டான். यहूदा इस्कारियत यीशु को पकड़वाने के लिए प्रधान महायाजकों के पास चले गया. சாத்தான் அவனுக்குள் புகுந்தபடினால் இயேசுவை இவன் காட்டிக் கொடுப்பதற்கு பிரதான ஆசாரியரிடத்தில் போய் பேரம் பேசிட்டு இருக்கிறான். शैतान उसके अंदर घुस गया. इस वजह से वो प्रधान याजकों के पास जाकर यीशु को किस तरह से पकड़वाया जाए कर और उसमें क्या उससे क्या मिलेगा कर बात कर रहा है. அவர்கள் சொல்லுகிறார் 30 வெள்ளி காசை தருகிறோம், நீங்க எனக்கு காட்டி தர வேண்டும். और वो लोग कहते हैं कि हम तुझे 30 चांदी का सिक्का देंगे और तू उससे तो हमें जो है पकड़वा कर. அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான், उसने पहले से कहा था நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு, मैं जिसको चुम्बन दूंगा जिसे चूमूंगा वही यीशु है, அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். उसे तुम पकड़ लो करके कहते हैं. அப்ப இயேசு 11 சீஷர்களோடு கூட ஒலிவ மலையில் இருக்கக்கூடிய கெத்செமனே என்று சொல்லக்கூடிய இவன் தோட்டத்திலே வருகிறார். तो यीशु जो है बाकी 11 चेलों के साथ जैतून के पहाड़ पर गेत्सेमने नामक जगह पर आते हैं. இந்த கெத்செமனே தோட்டம் ஒலிவ மரங்களினால் நிறைந்த தோட்டம். ये गेत्सेमने जो बगीचा है ये पूरे जैतून के पेड़ों से भरा हुआ जगह है. வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது இயேசு அடிக்கடி இந்த இடத்திற்கு ஜெபம் பண்ணி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. वचन में पढ़ते समय हम देख सकते हैं कि यीशु जो है कई बार उस जगह पर आकर प्रार्थना कर जाते हैं. அவர் தனித்திருந்தும் அந்த இடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதுவாரி சீஷர்களோடு சேர்ந்து அந்த இடத்துல ஏற்கனவே அடிக்கடி அவர் ஜெபம் பண்ணி போகிறது பழக்கமாக இருந்திருக்கிறது. ये उनकी आदत थी कि वो व्यक्तिगत रूप में भी आकर वहाँ पर प्रार्थना करते थे और अपने चेलों के साथ भी आकर वो प्रार्थना करते थे वहाँ पर. அப்ப அந்த 11 சீஷர்களையும் 3 பேரை அவர் தெரிந்தெடுக்கிறார். तो उन 11 चेलों में से भी 3 जन को वो चुनकर लेते हैं. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தெரிந்தெடுக்கிறார். पत्रस को और याकूब को यूहन्ना को. இவர்கள் தனிப்பட்ட நிலைமையில் இயேசுவோடு நெருங்கின தொடர்புடையவர்கள். ये जो है व्यक्तिगत रूप से यीशु के बहुत ही करीबी थे. அப்போ இன்னும் என்ன சொல்லப்போனா அதிகமாய் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி கருதினவர்கள். और भी कहा जाए तो अधिक प्रार्थना करेंगे करके समझे जाने वाले. அப்ப இயேசு என்ன நினைச்சாருன்னா என்னுடைய சூழ்நிலைகளிலே இவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லி 3 பேரையும் தனியா கூப்பிடுறாரு. तो यीशु ने क्या सोचा कि ये मेरे परिस्थितियों के लिए मेरे साथ मिलकर प्रार्थना करेंगे कर इन 3 को अलग लिए. மீதி 8 பேரையும் பார்த்து சொன்னாரு, बाकी बचे हुए 8 को देखकर कहते हैं நீங்க இந்த தோட்டத்தின் ஒரு பகுதியில் உட்கார்ந்துருங்க, तुम इस बगीचे के एक हिस्से में बैठो. பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்துக் கொண்டு போய் पत्रस याकूब और यूहन्ना को बुलाकर ले जाकर அவன் வேதம் சொல்லுகிறது துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். वो वचन कहता है वो उदास और व्याकुल होने लगा. அவர்களிடத்தில் இயேசு நாளைக்கு நடக்க போகிற காரியங்களை சொல்லி வியாகுலப்படுகிறார். तो उनके पास यीशु कल जो होने वाला कार्य है उसे बताकर उदास और व्याकुल हुए. இன்னைக்கு ராத்திரி காட்டி கொடுக்கப்படுவேன், आज की रात में पकड़वाया जाऊंगा, நாளைக்கு நான் சிலுவையில் விழும் பாடுகளை படப்போகிறேன், कल के दिन मैं क्रूस पर इतना दुख उठाने वाला हूँ. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அவர் வியாகுலத்தோடு தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறார். तो उतना दूर तक व्याकुल के साथ जो अपनी परिस्थितियों को बता रहे हैं. என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம்,
तो मेरा प्राण आत्मा जो मृत्यु के बराबर दुख। அல்லேலூயா. அல்லேலூயா. நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா कुछ समय हमारे जीवन में देखेंगे तो சரீரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, शरीर में कुछ भी परेशानी नहीं रहती, வீட்டிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது, घर पर भी कोई परेशानी नहीं ஆனா रहती, ஆத்மாவுக்குள் ஒரு துக்கம் நிறைந்து கொண்டே இருக்கு. लेकिन आत्मा के अंदर एक दुख बना रहता है। ஏன் எனக்கு மனசு இப்படி இருக்கு அப்படின்னு சில நேரத்துல நீங்க கேட்பீங்கல்ல, क्यों मेरा मन ऐसा है करके कुछ समय आप पूछते हो ना, அது உங்கள் ஆத்மாவில் ஏற்படக்கூடிய ஒரு துக்கம். वो आपके आत्मा में आने वाली एक दुख है। அந்த துக்கம் ஏன் உங்களுக்கு வருகிறது தெரியுமா? वो दुख क्यों आपके लिए आता है मालूम है क्या? என்னமோ உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் வரப்போகுது, कुछ तो घटना आपके जीवन में होने वाला है। அது வேதனையான துக்கமான எவன் ஸ்தோத்திரம் வியாகுலமான ஒரு சம்பவம் வரப்போகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் முன் அடையாளமாக காட்டுகிறார். तो वो जो एक वेदना का, एक दुख का, एक व्याकुल का एक स्थिति आने वाला है कर पवित्र आत्मा पहले ही से आपको बताते हैं। இயேசுவுக்கும் அந்த அந்த அனுபவம் உண்டாயிற்று. तो यीशु के लिए भी वो अनुभव हुआ। அதுதான் இவன் சீஷர்கள் 3 பேரிடத்துல ஷேர் பண்றாரு. वही चेलों के जो 3 चेले हैं उनसे बांटते हैं, அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறாரு, उनसे कहकर जाते हैं தயவு செய்து நீங்க தூங்காதீங்க, कृपया कर आप सोइए मत, நான் வர்றது வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. मैं आने तक आप लोग प्रार्थना करते रहो। எதுக்காக ஜெபம் பண்ணணும்? किसके लिए प्रार्थना करना है? என் வாழ்க்கையில ஒரு பெரிய வியாகுலம் இருக்குப்பா, मेरे जीवन में बड़ा व्याकुल है, நாளைக்கு நான் ஒரு பெரிய பாடுபட வேண்டியது இருக்கு, कल के दिन मुझे एक बड़ा दुख उठाना है, அதனால நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. इसके लिए मेरे लिए प्रार्थना करो करके कहे। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த சீஷர்களை வந்து பார்த்தார். प्रभु यीशु मसीह प्रार्थना करके थोड़े समय के बाद आकर इन चेलों को देखे। இந்த 3 பேரையும் தான் வந்து பார்த்தார். इन तीनों चेलों को ही देखे, அந்த 8 பேர்ட்ட போகவே இல்லை. बाकी बचे 8 के पास गए नहीं, ஏன்னா क्योंकि இவன் 3 பேர் தான் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு நம்பினார். ये 3 जन ही प्रार्थना करेंगे करके भरोसा किए। அந்த 8 பேர்ட்ட அந்த நம்பிக்கை கூட இல்ல, बचे हुए 8 के ऊपर वो भरोसा भी नहीं, அவங்ககிட்ட போகவே இல்லை. तो उनके पास गए ही नहीं। இந்த 3 பேர்ட்ட வந்து பாக்குறாரு, ये 3 जन के पास आकर देख रहे, இந்த 3 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ये तीनों जन अच्छे से सो रहे। ஜெபிப்பாங்கன்னு நம்பி வந்த 3 பேரே தூங்குறான்னா, प्रार्थना करेंगे करके भरोसा करके आए व्यक्ति ही सो रहे, तो அந்த 8 பேர் எப்படி இருப்பான்னு நம்ம தான் யோசிக்கணும். तो बच्चे भी आप कैसे रहेंगे करके हमें सोचना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவன் கவுந்து குப்புற எடுத்து படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். वो तो अच्छे से सिर के बल अच्छे से लेट के सो रहा होगा। Hallelujah. Hallelujah. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए। எப்பவுமே ஆலயத்தில் வரக்கூடிய குரூப்புகளை கர்த்தர் பிரிச்சு வச்சிருப்பாரு. हमेशा ही कलीसिया में आने वाले झुंड को परमेश्वर अलग करके रखते हैं। ஆண்டவர் ஏன் பிரிச்சார் அப்படின்னா, परमेश्वर में से क्यों अलग करके रखे? உங்க மனதின் ஆழங்களை பார்த்து தான் பிரிப்பார். आपके मन की गहराई को देखकर ही अलग करके बांटेंगे। ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. परमेश्वर पक्षपात नहीं करते, ஆனா யாருக்கெல்லாம் ஆண்டவர் மேல அதி பயங்கரமான பக்தி வைராக்கியம் இருக்கோ, लेकिन जिस किसी को परमेश्वर के ऊपर अति भयंकर भक्ति है, ஆண்டவருக்காக வாழணுன்றதான தீர்மானம் இருக்கோ, परमेश्वर के लिए जीने का है करके फैसला है, அவங்க செப்பரேட் பண்றாங்க. उनको अलग करते हैं, செப்பரேட் பண்றாங்க. उनको अलग करते हैं। அவங்க கிட்ட தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை ஷேர் பண்றாங்க. उनके पास परमेश्वर की दिल की गहराई की बातों को बांटते हैं। அவங்ககிட்ட சில காரியங்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. उनसे कुछ कार्यों को जो प्रकट करते हैं। அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் வந்து சேர்கிறார்கள். वे परमेश्वर के द्वारा चुने हुए झुंड में आके शामिल होते हैं। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, சீஷர்கள் 12 பேர். चेले 12 थे, ஆனா இந்த இடத்துல 3 டீம் ஆயிட்டது. लेकिन यहाँ पर 3 टीम में बढ़ गए। ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்காக வேதபாரகர்கள் பரிசேயர் இடத்துல ஓடி போயிட்டான். एक जन तो यीशु को पकड़वाने के लिए पंडितों के पास, महायाजक शास्त्रियों के पास भाग गया। இயேசுவோடு இருந்தவன் தான். यीशु के साथ रहने वाला ही। இன்னும் 8 பேர் அங்க தூங்கிட்டு இருக்காங்க. और बचे हुए 8 जन सो रहे हैं। 3 பேர் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க, அதனால கூட்டி வந்து இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. और 3 जन जो परमेश्वर के हृदय के लायक थे, उन्हें बुलाकर कहे कि यहाँ पर आके प्रार्थना करो। இயேசு வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பாக்குறாரு, यीशु आके थोड़े समय में देख रहे, இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ये भी अच्छे से प्रार्थना कर रहा है। இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? यीशु की कई बात क्या थी मालूम है क्या? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? अरे 1 घड़ी तो भी तुम जाकर प्रार्थना नहीं कर सके क्या? இயேசுவுடைய ஏக்கம், यीशु का एक आस, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா?
कम से कम 1 घंटा तो भी तो प्रार्थना नहीं करेगा क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சோதனை வரப்போகுதுப்பா. परीक्षा आने वाला है. எனக்கு மட்டும் பிரச்சனை வரல, सिर्फ मेरे लिए ही परेशानी नहीं आती, உங்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது. तुम्हारे लिए भी आने वाली है. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும். चरवाह को काटूंगा और जो है उसकी जो भी भेड़शाला तितर बितर होगी. அப்ப நீங்கள் சிதறண்டு போகாமல் இருக்க 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். तो आप लोग तितर बितर ना हो इसके लिए 1 घंटा तो प्रार्थना करना है. கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை சிதறண்டு போகாமல் இருக்க 1 மணி நேரமாவது தினமும் ஜெபிக்கணும். மறுபடியும் நல்ல மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. हमारा जीवन तितर बितर ना हो इसलिए कम से कम 1 घंटा तो दिन में प्रार्थना कीजिए. समझ में आया? இது இயேசு சொன்ன ஒரு முக்கியமான ஜெபம். ये यीशु का कहा हुआ एक मुख्य प्रार्थना है. நீ நல்லா இருக்கணும்னா, उन्होंने कहा तुझे अच्छा रहना है तो, சிதறண்டு போகாம இருக்கணும்னா, तुझे तितर बितर नहीं होना है तो, அப்ப நம்ம குடும்பத்துல ஏன் சிதறல்கள் உண்டாகிறது? तो हमारे परिवारों में तितर बितर होना क्यों होता है? ஏன் நிறைய நேரத்துல நம்ம குடும்பத்துல பிரச்சனை ஒண்ணு வெட்டி மறைஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல? क्यों हमारे परिवार में बार बार परेशानी आ रही है? சிலர் சொல்லுவாங்க, நான் பேசுறது அவருக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு இல்ல, ஏன் ஸ்தோத்திரம் மண்ணில ஏற மாட்டேங்குது, நான் பேசுறது அப்படி உல்டா பேசிட்டே இருக்கோம்ல. कुछ लोग कहते हैं ना कि मैं जो बोलता हूँ उसको समझ में नहीं आता, उसके दिमाग में जाते हैं, ऐसा उल्टा सुल्टा बात करते हैं ना. Praise the Lord. Praise the Lord. ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத நிலை. एक जो है एक दूसरे को समझते नहीं ऐसी स्थिति. காரணம் என்னன்னா 1 மணி நேரம் கூட நம்ம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். कारण यह है कि हम 1 घंटा भी प्रार्थना नहीं कर पा रहे. ஆமா, நியாயம் தீர்க்கிறதுக்கு மட்டும் முதல்ல வரும். நான் பண்ண தப்பா, நீ பண்ண தப்பா. आज सिर्फ न्याय करने के लिए आगे आ जाएंगे. मैंने क्या वो गलती है क्या तूने जो क्या वो गलती है? நான் சரியா தான் வாழ்றேன், मैं तो ठीक से जी रहा हूँ, நீ தான் சரியில்லை. तू ही सही नहीं है. கிடையாது, நீ தான் சரி கிடையாது. सही नहीं, तू ही सही नहीं है. சரியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய நீ தான் சரியில்லை. जो कहता है ना सही वही सही नहीं है. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருந்தா இப்படி வந்திருக்கவே செய்யாது. तू 1 घंटा प्रार्थना किया तो ऐसा आया ही नहीं होता. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, अच्छे से जान लीजिए, परमेश्वर कहते हैं ना, சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? परीक्षा में ना पड़े इसके लिए 1 घंटे तो भी जाग कर प्रार्थना नहीं कर सकते क्या? Praise the Lord. Praise the Lord. சொல்லிட்டு சொன்ன உடனே உற்சாகமாயிட்டு அவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. सुनते इस बात को सुनते वो उत्साह से भर के तुरंत प्रार्थना करने लगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அடுத்து நமக்கு செய்தியை கேட்ட உடனே ஒரு உற்சாகம் வரும் பாத்தீங்களா? कुछ समय हम एक संदेश को सुनते ही हमें उत्साह आता है ना, அன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. उस दिन अच्छे से प्रार्थना करते हैं. அடுத்த நாள்ல இருந்து ஜெபம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும். अगले दिन से प्रार्थना वैसे कम हो जाता है. இயேசுநாதர் வந்தாரு, यीशु मसीह आए, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, बैठ के प्रार्थना करो, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. कल तेरे परेशानी आने वाली है. உடனே முட்டி போட்டான், तुरंत घुटना टेका, ஜெபம் பண்ண தோத்திராண்டவரே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். प्रार्थना करने लगा, स्तुति प्रभु कर कर. இயேசு மறுபடியும் தூரத்துல போறார். यीशु फिर से दूर चले गए. அங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்குறாரு. वहाँ पर जाके प्रार्थना करने के थोड़े समय के बाद ये क्या करे वो देखने आए. ஹalleluya. हालेलुया. அவர் வந்து பார்க்கும்போது மறுபடியும் தூங்கிட்டு இருக்கார். वो जब दोबारा आकर देखे तो ये फिर से सो रहे. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. हालेलुया. நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமடைந்திருக்கிறது. उनकी आंखें नींद से भरी हुई थी. அவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் எழுப்பி விடுறாரு. वो क्या करे, वापिस भेज रहे எழுப்பி விட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. और वापिस उन्हें जगाकर कह रहे कि प्रार्थना करो. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுறான். और वो थोड़ा समय प्रार्थना करके वापिस सो जाते हैं. இயேசு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. यीशु जाकर बैठ के प्रार्थना करके आते हैं. ஹalleluya. हालेलुया. அது சொன்னாரு, आकर कह रहे हैं இனி நல்லா தூங்குங்க. अभी अच्छे से सो. Praise the Lord. Praise the Lord. அந்த வார்த்தை பாருங்க, இனி நல்லா தூங்குங்க. उस वचन को देखिए, अभी अच्छे से सो. அந்த வார்த்தை அவர் கொஞ்சம் கோபமா தான் பேசுறாரு. उस वचन को थोड़ा गुस्सा से कह रहे இனி हैं நல்லா தூங்குங்க. अभी अच्छे से सो. இனி நல்ல நித்திரை பண்ணி இளைப்பாருங்க. अब सोते रहो, विश्राम करो. மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேளை வந்துட்டு. देखो घड़ी आ पहुंची है कि मनुष्य का पुत्र पापियों के हाथ में पकड़वाया जाए. ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर के 2 தடவை எழுப்பி விட்டப்பா. मैं 2 बार आके तुम लोग को जगाया. 3வது முறை வந்தாரு, நீ தூங்கிட்டு இருக்க. तीसरी बार आए तो भी तू सो रहा இப்ப है. நல்லா தூங்குங்க. अब से सोते रहो. மனுஷகுமாரன் பாவியுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட போறார். मनुष्य का पुत्र पापियों के हाथ में पकड़वाया जाएगा. அன்னைக்கு ராத்திரி ஒரு சீசன் கூட தூங்கல. लेकिन उस रात एक चेला भी नहीं सोया. ஒரு சீசன் கூட, एक चेला भी, ஒரு சீசன் கூட एक चेला भी தூங்க முடியல அவனுக்கு. सो नहीं पाया. ஏன்னா क्योंकि இயேசுவை பிடிக்க வந்தவன் பட்டயத்தோட எல்லாம் வந்தான்.
यीशु को जब पकड़ने के लिए आया तो वो तो तलवार के साथ आया। Praise the Lord. Praise the Lord. அட்டேயத்தை பார்த்தோன்னா அவன் சிதறி ஓடுனதான். तलवार को देखते यहाँ वहाँ तितर बितर होकर भागे। Praise the Lord. Praise the Lord. ராத்திரி முழுசும் அவனுக்கு தூக்கம் வரல. रात पूरा उसको नींद नहीं आया। அவன் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும், ராத்திரி தூக்கம் வராதுன்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. तो प्रार्थना करने के समय आप प्रार्थना नहीं करोगे तो रात को नींद में आएगा करके मैंने कहता, बाइबल कहता है। விளங்குதா உங்களுக்கு? समझ में आया आपको? சிலர் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல நல்லா தூங்குவாங்க. कुछ लोग को देखते तो प्रार्थना करने के समय में अच्छे से सोएंगे, ஆனா பிறகு சொல்லுவாங்க எனக்கு தூக்கம் வரல. उन बाद में पूछेंगे तो कहते नींद नहीं आता। வராதுதான். नहीं आएगा। ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துக்கு ஜெபம் தான் பண்ணணும். प्रार्थना करने के समय प्रार्थना ही करना है। ஏன்னா ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் எதுக்கு ஒண்ணு உணர்த்துறா தெரியுமா? क्योंकि प्रार्थना करने के परमेश्वर तुझे क्यों सारे बताए क्या? ஏதோ ஒன்று சொல்ல போறாரு, कुछ तो कहने जा रहे हैं, அது ஏதோ உனக்கு நடக்க போகுது, அதுக்காக நீ அரெஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு தான். नहीं तो कुछ तो होने वाला है, उसे तो अरेस्ट करके प्रार्थना करने के लिए ही। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 4 மணிக்கு ஆண்டவர் உங்களை எழுப்புனா என்ன செய்வீங்க? सुबह 4 बजे परमेश्वर आपको उठाएंगे तब क्या करोगे? ஆண்டவரே இன்னும் 7 மணி ஆகல, இப்ப ஏன் எழுப்புறீங்க? परमेश्वर अभी भी 7 नहीं बजे, अभी क्यों मुझे उठा रहे हो? ஆமென். आमीन। கொஞ்ச நேரம் தூங்குவோம், थोड़ा और सो जाएंगे, 7 மணிக்கு எழும்புவேன். 7 बजे उठेगा, ஆனா தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. लेकिन परमेश्वर की उपस्थिति का एहसास नहीं कर पाएगा। தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. परमेश्वर की उपस्थिति का एहसास नहीं कर पाएगा। உன்னை எப்ப எழுப்புறாரு? तुझे कभी उठा रहे, அந்த நேரத்துல எழும்பு. उस समय तो அந்த நேரத்துல கர்த்தர் உன்னோட பேச போறார். उस समय परमेश्वर तुझसे बात करने वाले हैं। உனக்கு ஆண்டவர் ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுப்புறான்னு வச்சுக்க. तुझे परमेश्वर 2 बजे 3 बजे जगा रहे हैं, 2 மணிக்கு தான் படுக்கிறோம், 12 बजे लेटते हैं, 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்புறாரு, ஏதோ ஒரு காரியத்தை வச்சு எழுப்புறாரு. 2 बजे किसी एक कार्य कैसे तुझे उठा रहे, 10 நிமிஷமா ஜெபம் பண்ணிட்டு படு. 10 मिनट तो भी तो प्रार्थना करके लेट, ஏன்னா ஆண்டவர் உன்னோட பேச விரும்புறார் நேரம். क्योंकि परमेश्वर तुझसे बात करने का समय है। वो உதாசீனப்படுத்துகிறார். उसे तो लापरवाही से इनकार मत कर। சீஷர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நல்லா தூங்கினா. चेले प्रार्थना करने के समय में अच्छे से सोए। ஆண்டவர் வந்து சொன்னாரு, परमेश्वर आके गए, இதுவரையும் தூங்கிட்டு இருந்தேன்ல, अभी तक सो रहा था ना, வாங்கப்பா जाओ இது போய் நல்ல நித்திரை பண்ணி தூங்குங்க அப்படின்னாரு. अभी जाके अच्छे से नींद से सो। அந்த ராத்திரி ஒருத்தன் தூங்கல, लेकिन उस रात को कोई नहीं सोया, அடுத்த நாள் பகலையும் தூங்கல. अगले दिन दोपहर को भी कोई नहीं सोया। நல்லா கவனிச்சுக்கங்க, अच्छे से ध्यान दीजिए, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கத்தான் செய்யணும். प्रार्थना करने के वक्त प्रार्थना करने के समय प्रार्थना करना ही है। ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நம்ம தூங்கிட்டு கிடக்க கூடாது. प्रार्थना करने के समय में हमें सोते नहीं रहना है। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா। என்ன கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, அப்ப இந்த ஏமன் ஸ்தோத்திரம், இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் மிக முக்கியமானது. ये यीशु मसीह का प्रार्थना बहुत ही मुख्य है। அப்ப இந்த நேரத்துல தான் அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வந்தாரு. तो इसी समय प्रार्थना समाप्त कर आए। ஜெபம் பண்ணி முடிக்கும் போது யூதாஸ் காரியத்து வரா. प्रार्थना समाप्त करते ही यहूदा इस्कारियत आता है। பிரதான ஆசாரியருடைய கூட்டம், प्रधान महायाजकों का झुंड, போர்ச்சவருடைய கூட்டம், सैनिकों का झुंड ஹேமன் அவன் கூட்டிட்டு வரான். वो लेकर आ रहा है। இயேசுவை முத்தத்தினால காட்டி கொடுக்கிறான். यीशु को चुम्मा देकर पकड़वाता है। இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. यीशु को जिन्होंने पकड़ा वे जो प्रधान याजक काइफा के घर पर लेकर गए। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் என்ன? तो आज हम ध्यान करने का कार्य क्या है? இயேசுவின் வாழ்க்கையில இந்த ஜெபம் அவர் செய்தார்ல, यीशु के जीवन में उन्होंने जब प्रार्थना किया ना, ஆமென் ஸ்தோத்திரம், மிகவும் நெருக்கமான சூழ்நிலை வந்தபோது அவர் என்ன செய்தார்? बहुत ही दबाव का समय जब आया तो क्या किए? இயேசுவுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கமான சூழ்நிலை வந்தபோது அவர் என்ன செய்தார்? यीशु के जीवन में जब बहुत ही दबाव की परिस्थिति आई तो क्या किए? முன்னாவது அவர் செய்த ஒரு காரியம் என்ன? पहला कार्य जो उन्होंने किया, 36 வசனம் 39 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 36 से लेके 49 वचन तक बताया गया है। அவர் தனித்திருந்து ஜெபிக்கும்படி கடந்து போகிறார். वो अकेले होकर प्रार्थना करने के लिए गए। அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पर बताया गया है, கெத்செமனே என்னும் தோட்டத்துக்கு வந்தாரு. गेत्सेमनी के बगीचे में आए। சீஷனை பார்த்து சொன்னார், நீங்க இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, चेलों को देख करके तुम यहीं बैठ के प्रार्थना करो, நான் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். मैं वहाँ पर जाके प्रार्थना करके आता हूँ। பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். पतरस और जब्दी के पुत्र को ले जाकर वहाँ पर जाके बहुत ही दुखित और व्याकुल हुए। ஆண்டவர் சொன்னார், நீங்க இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, परमेश्वर के कि तुम यहीं बैठ के प्रार्थना करो, நான் அந்த பக்கம் போய் இவன் ஜெபம் பண்ண போறேன். मैं उस तरफ जाके प्रार्थना करूंगा। முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். मुंह के बल गिर कर पिता ये पात्र मुझसे हटा लिया जा सकता है तो हटा लीजिए करके वो प्रार्थना किए। இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை. यीशु के जीवन में एक दबाव संकट की स्थिति। இந்த சூழ்நிலையில் அவர் முதலாவது செய்த காரியம் தனி ஜெபம் பண்ணினார். इस परिस्थिति में उन्होंने जो पहला कार्य किया वो अकेले व्यक्तिगत प्रार्थना किए। பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நெருக்கமான சூழ்நிலை வரும்போது தனி திறந்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள்.
जब दबाव की परिस्थिति आती है तो अकेले रह के प्रार्थना करना सीख लीजिए। हालेलुया। हालेलुया। இயேசுக்கு தெரியும் பிரச்சனை பெருசா இருக்கு, यीशु को मालूम है कि परेशानी बहुत बड़ी है, மரணம் உண்டாக போகிறது, मृत्यु होने वाली है, நாளைக்கு நான் பாடுபட வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும், कल के दिन मुझे दुख उठाना है करके यीशु को मालूम है, சிலுவை சுமக்க போகிறேன் என்பது இயேசுவுக்கு தெரியும், क्रूस को उठाने वाला हूं करके यीशु को मालूम है, சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும், क्रूस पे चढ़ाया जाऊंगा करके यीशु को मालूम है, நாளைக்கு என்னுடைய வஸ்திரத்தை உரிந்து போடுவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும், कल के दिन मेरे कपड़े मेरे वस्त्र को उतार देंगे करके यीशु को मालूम है, நாளைக்கு என் முகத்தில் துப்புவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும், कल के दिन मेरे चेहरे में थूकेंगे करके यीशु को मालूम है, நாளைக்கு முக்கிரிடம் என் தலையில் வைத்து அமிழ்த்துவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும், कल के दिन कांटों के मुकुट को मेरे सिर पे रख के उसे दबाएंगे करके यीशु को मालूम है, இன்றைக்கு இரவிலிருந்தே பாடுபட வேண்டும் என்பது இயேசுவுக்கு தெரியும், आज के रात से ही मुझे दुख उठाना है करके यीशु को मालूम है। எல்லாமே தெரிந்திருந்தோம், इन सब बातों को जानकर இயேசு தனித்திருந்து ஜெபிக்கும்படி கடந்து போகிறார்। यीशु अकेले में प्रार्थना करने के लिए गए। அல்லேலூயா। அதை கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से ध्यान दीजिए, வேத வசனம் நிறைவேறும் என்பது இயேசுவுக்கு தெரியும், पवित्र शास्त्र पूरा होगा करके यीशु को मालूम है, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்பது இயேசுவுக்கு தெரியும், कहा हुआ भविष्यवाणी पूरा होगा करके यीशु को मालूम है, வேதத்தில் இயேசு பட வேண்டிய பாடுகள் எவ்வளவு என்பது எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வளவும் இயேசுவுக்கு தெரியும், पवित्र शास्त्र में जितने भी दुख के बारे में बताया गया वो सब यीशु को मालूम है, அது இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஆரம்பிக்க போகிறது என்பதும் இயேசுவுக்கு தெரியும், और वो सभी दुख को जो पाना है वो आज ही रात से शुरू होगा कर यीशु को मालूम। இந்த நேரத்தில் इस समय அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த வசனத்தை வாசிக்கிற நல்ல கவனிங்க, उस वचन को पढ़ता हूँ, ध्यान से सुनिए। என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அடைந்திருக்கிறது, मेरा आत्मा जो है मृत्यु के बराबर दुखित है, அவருடைய ஆத்மாவில் மிகவும் கலக்கம், उनके आत्मा में बहुत ही घबराहट, மிகவும் துக்கம், बहुत ही दुख, ஐயோ எனக்கு முன்னே இவ்வளவு பாடுகள் இருக்கிறது, हाय मेरे सामने इतनी बड़ी पीड़ा है। இந்த சூழ்நிலையில் இயேசு செய்த முதல் காரியம் इस परिस्थिति में यीशु ने किया पहला कार्य, தனித்திருந்து ஜெபிக்கும்படி அவர் தனியே போனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, अकेले में जाकर प्रार्थना करने के लिए वो अकेले गए करके। பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, बगल वाला का हाथ पकड़कर बोलिए, பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் தனி ஜெபத்தையும் அதிகரித்துக் கொண்டே போங்க, परेशानियां अधिक होते आपके अकेले में करने वाले प्रार्थना को भी अधिक अधिक कीजिए। உங்களுக்கு समझ में आया आपको? பிரச்சனை கூட கூட என்ன பண்ணணும், परेशानी बढ़ते बढ़ते क्या करना है? சத்தமா சொல்லுங்க, जोर से बोलिए, தனி ஜெபத்தை அதிகரிச்சுட்டே போகணும், व्यक्तिगत प्रार्थना को अधिक करते जाना है। ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா। இந்த வண்டி ஓட்டும்போது பாத்தீங்கன்னா गाड़ी चलाते समय आप देखोगे तो இந்த ஸ்பீட் அதிகரிக்க அதிகரிக்க जो तेजी स्पीड है वो अधिक होते होते என்ஜின்ல ஒரு வால்வ் இருக்கும், इंजन में एक वाल्व होता है, இது கொஞ்சம் விரிஞ்சுட்டே போகும், ये थोड़ा चौरस होता है। பெட்ரோல் வந்து கொஞ்சம் வேகமாவே பிரஷர் அடிக்கும், पेट्रोल की जो गति और तेजी से जाती है, அதனால தான் இன்னும் வேகமா போகுது, इसी वजह से वो और तेजी से जाता है। இதுக்குதான் இந்த ஆக்சிலேட்டர் ஒண்ணு வச்சுப்பேன் அப்படின்னு, इसलिए एक्सीलेटर रखे ना पेट्रोल करके। Praise the Lord. Praise the Lord। ஸ்பீடு ஏற ஏற பெட்ரோல் ஜாஸ்தியா போயிட்டு, तो स्पीड तेजी की बढ़ती होते होते पेट्रोल भी ज्यादा होता है। பிரச்சனை ஏற ஏற என்ன செய்யணும், तो परेशानी बढ़ते बढ़ते क्या करना है? நம்ம ஜெப வாழ்க்கை சூடு பிடிக்கணும், हमारा प्रार्थना का जीवन में भी गर्मी पकड़ना है। ஆமென், என்ன பண்ணணும், क्या करना है? என்ன பண்ணணும், क्या करना है? நம்ம அப்படி எல்லாம் கிடையாது, हम तो ऐसे नहीं, பிரச்சனை வரப்போகுதுனாலே போதும், परेशानी आने वाली हो पता चलते ही எலியாவு மாதிரி சூளை செடி எங்க இருக்குன்னு தான் தேடும்,
एलिया की तरह वो एक पेड़ को ढूंढ लेंगे कहाँ है कर போதும் ஆண்டவரே. बस वाह प्रभु। ஆண்டவர் தெரியல, பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கலையே. अरे भाई परेशानी अभी तो शुरू नहीं हुई। Praise the Lord. Praise the Lord. Amen. आमीन Amen. आमीन। பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கலையே. अरे परेशानी अभी तक शुरू ही नहीं हुई, இப்பவே போதும் ஆண்டவரே. अभी बस हुआ प्रभु। ஆமா, நான் முற்பிதாக்களை போல பரிசுத்தவான் அல்ல ஆண்டவரே. मैं तो पूर्वजों के जैसा पवित्र सब नहीं हूँ, என்னை எடுத்துக்கொள்ள. मुझे उठा लीजिए। ஆமா, நீ சொன்ன உடனே எடுத்துக்கிறதுக்கு ஆண்டவர் உன் பக்கத்துல தான் இருக்கார். तुम बोलते तुझे उठाने के लिए परमेश्वर तेरे बगल में खड़े। என்னை எடுத்துக்கொள்ளுன்னு எத்தனை தடவை சொல்றீங்க? मुझे उठा लो करके कितनी बार प्रार्थना किया। உன்னை எடுக்கல பத்தியா ஆண்டவர்? तुझे परमेश्वर नहीं उठाए ना, எடுக்கல பத்தியா? नहीं उठाए ना, எடுக்க மாட்டாருன்னு नहीं उठाएंगे, சீக்கிரம் உன்னை எடுக்க மாட்டாரு. जल्दी से नहीं उठाएंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உன்னை ஆண்டவர் ஏமன் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு முன்னாலே எடுக்க மாட்டாரு. अरे तेरे को रख के जो परमेश्वर का काम है वो पूरा होने तक तुझे नहीं उठाएंगे। இருக்க தரிசனமா ஆவியானவர் சொல்றாரு இந்த காரியத்தை. भविष्यवाणी के रूप में आप तो परमेश्वर इस कार्य को कह रहे हैं, என்னை எடுத்துக்கொள்ள. मुझे उठा लीजिए। எடுக்க மாட்டாரு. नहीं उठाएंगे, எடுக்க மாட்டாரு. नहीं उठाएंगे। அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? பிரச்சனை வரும்போது எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணாத. तो परेशानी आते मुझे उठा लीजिए करके प्रार्थना मत करो, தனித்திருந்து ஜெபிக்கிறதுக்காக கடந்து போ. अकेले होकर प्रार्थना करने के लिए जाओ। நம்ம பிரச்சனை வந்து சாவ தேடாத. परेशानी आते ही मृत्यु को मत ढूंढो, பிரச்சனைக்கும் சாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. परेशानी और मृत्यु में कोई संबंध नहीं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நினைக்கிறேன் செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருங்க. कुछ लोग सोचते हैं मर गया तो सब खत्म हो जाएगा ना, செத்த பிறகுதான கேம் ஆரம்பிக்குது. मरने के बाद ही तो गेम शुरू होता है। Praise the Lord. Praise the Lord. அது விளங்கிக்கணும் நம்ம. वो समझ लेना है। Hallelujah சொல்லுங்க. Hallelujah बोलिए। அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? பிரச்சனை வரும்போது இயேசுநாதர் மாதிரி தனித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடு. परेशानी आते ही यीशु मसीह की तरफ अकेले होकर प्रार्थना करने के लिए जगह को ढूंढ। அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. वो गेत्सेमने के बगीचे में गए, அவர் ஜெபிக்கிற இடத்துக்கு போறாரு. वो प्रार्थना करने वाली जगह पर गए, தொடர்ந்து ஜெபிக்கிற இடம் அது. वो लगातार प्रार्थना करने का जगह था उनका। அவருக்கு பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிற இடத்தை தேடு. तो तेरे को परेशानी आते ही प्रार्थना करने की जगह को ढूंढ, தனியா இரு. अकेले रहे, தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு வண்டியிட்டு ஜெபிக்க ஆரம்பி. परमेश्वर के सामने घुटने टेक कर तू प्रार्थना कर। ஹalleluya. Hallelujah. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இயேசு சாவு வரைக்கும் ஜெபம் பண்ணாருங்க. यीशु मरते दम तक प्रार्थना किए, கெத்செமனே தோட்டத்துல மட்டும் இல்ல. सिर्फ गेत्सेमने के बगीचे में नहीं, சிலுவையில நின்னுட்டு கூட அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. हर एक क्रूस पर लटकते समय भी वो प्रार्थना करते ही रहे। தேவ பிள்ளை ஒன்று புரிந்து கொள்ள. परमेश्वर के बच्चों एक बात जान लो, சாவு வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஜெபமா தான் இருக்கணும். मरते क्षण तक हमारा जीवन प्रार्थना ही होना चाहिए। சாவு வரைக்கும் கடைசி செகண்ட் வரைக்கும் கண்ணு மூச்சு கடைசி மூச்சு நிக்கும் பாருங்க, அப்ப வரைக்கும் ஜெபம் தான் நம்ம வாயில இருக்கணும். हाँ, मरने के अंतिम क्षण तक हमारा साथ रुकने तक जो हमारा जीवन में प्रार्थना ही होना चाहिए। Praise the Lord. Praise the Lord. நான் ஆண்டவர்ட்ட அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். मैं परमेश्वर से बार बार प्रार्थना உங்க करता हूँ। பிரசன்னத்தை நான் இழக்க போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன நீங்க எடுத்துட மாட்டேன். आपकी उपस्थिति को मैं खोने वाला हूँ, ऐसा है तो उसके पहले ही क्षण मुझे उठा ஏன்னா लीजिए, நான் என்ன அர்த்தம் செய்ய போறேன்னு உமக்கு தெரியும். நான் நினைக்கிறதுக்கு முன்னால உமக்கு தெரியும். क्योंकि मैं आगे क्या करूंगा ये आपको मन में सोचने से पहले आपको पता है कि मैं क्या करूंगा। நிலை வர்றதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கு அப்படின்னு ऐसी स्थिति आने से पहले मुझे उठा लीजिए। தன்னுடைய பிரசன்னத்தை இழக்கும் ஒரு நிமிடம் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. परमेश्वर की उपस्थिति को खोने की एक भी स्थिति हमारे जीवन में नहीं होनी चाहिए। இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறாரு. यीशु अपने जीवन में बड़ी समस्या का सामना करने जा रहे அவருடைய हैं। ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. उनका आत्मा प्राण एक मृत्यु के बराबर दुख से भर रहा है। அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட துக்கம் நமக்கு வந்ததுண்டு. अनेक समय में इस प्रकार का दुख हमारे लिए आया है, ஆனால் நாம் ஜெபிக்காமல் உதாசீனப்படுத்தினோம். लेकिन हम प्रार्थना नहीं की, उसके लापरवाही से ठुकराए। பல பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் சந்தித்தோம். कई प्रकार के लड़ाई और संघर्ष का हमने सामना किया। இயேசு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? यीशु हमें सिखाने वाला सीख क्या है? மரணத்துக்கு ஏதுவான துக்கம், मृत्यु के बराबर दुख, ஆத்மாவில் வியாகுலம், आत्मा में व्याकुल, மனக்லேசங்கள், मन में क्लेश, உடைந்து போகும் நேரங்கள் வரும்போது टूटने का समय जब आया, தனி ஜெபத்தை நம்ம அவன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். व्यक्तिगत प्रार्थना को अधिक करते रहना இந்த है। நேரத்தில் முறுமுறுத்துக்கிட்டு எல்லாம் இருக்காது. उस समय में कुड़कुड़ाते बुड़बुड़ाते मत இந்த रहिए। நேரத்தில் நீ தேடி போக வேண்டிய இடம் அப்படின்றது தேவ சமூகம் மட்டும்தான். उस समय तो ढूंढ कर जाने वाला जगत जो है परमेश्वर का सम्मुख ही। தனித்திருந்து
தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கணும். अकेले रह के परमेश्वर के सम्मुख लड़कर प्रार्थना करना है। Praise the Lord. Praise the Lord. தனித்திருந்து ஜெபிக்கணும். अकेले रह के प्रार्थना करना है। எவ்வளவு பிரச்சனை வரட்டுங்க, अरे कितना भी परेशानी आने दो, தனித்திருந்து ஜெபம் பண்ணி பாரு. अकेले रह के प्रार्थना करके देखो, கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியும். परमेश्वर की उपस्थिति को अनुभव कर सकोगे। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் வழிநடத்துதலை நீ காண முடியும். परमेश्वर की महिमा का अगुवाई को तू देख सकेगा। தானியேலின் புத்தகத்தை வாசித்து பார்த்தா दानियेल के पुस्तक को पढ़कर देखोगे तो பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டது என்று தெரிந்த பிறகு மறுபடியும் தானியேல் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. अरे पत्र पर दस्तखत कर दिया है इसे जानने के बाद भी दानियेल प्रार्थना कर रहे। நாளைக்கு சிங்க கபில தானியேல் போடப்படணும். अरे कल के दिन सिंह की गुफा में दानियेल को डालना है, அப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. तब भी प्रार्थना कर रहे। கொஞ்ச நேரத்துல போடப்படணும் தானியேல். अरे थोड़े समय के बाद दानियेल को डाल दिया जाएगा, சிங்கம் பிடிச்சு சாப்பிட போகுது. सिंह पकड़कर खाने वाला है। தானியேல் அப்பவும் தனி ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. दानियेल तब भी अकेले में प्रार्थना कर रहे। Praise the Lord. Praise the Lord. ஜெபம் வெற்றியை கொண்டு வருங்க, प्रार्थना विजय को लेकर आएगा, விடுதலை கொண்டு வரும். छुटकारे को लेकर आएगा। அவளை நீங்க கேட்கலாம், தனி ஜெபம் பண்ணனால இயேசு சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வரலையே. हो सकता है पूछ सकते हो, यीशु अकेले में प्रार्थना करने के कारण वो क्रूस पर से नीचे तो उतर कर नहीं आए। இயேசு சிலுவையில் இறங்கி வருவது தேவனுடைய திட்டம் அல்ல. यीशु क्रूस पे से उतर कर आए, ये परमेश्वर की योजना नहीं। சிலுவையில் அவர் கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி முடிப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். क्रूस पर वो अंतिम बूंद लहू बहाए, यही परमेश्वर की योजना थी। பாவிகளுக்காக இயேசு ரத்தம் சிந்துவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். पापियों के लिए लहू बहाने के लिए यीशु धरती पर आए। அவர் ஜெபம் பண்ணதுனால தான் वो प्रार्थना की इस वजह से ही அடுத்த நாள் சிலுவையிலே எவன் பிதாவுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற முடிந்தது. अगले दिन पिता की इच्छा मर्जी को क्रूस पर वो पूरा कर सके। அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை பெருகிறவனே இயேசு தனித்திருந்து ஜெபம் பண்ண போகிறார். तो परेशानी बढ़ते ही यीशु अकेले में प्रार्थना करने गए। இரண்டாவது, दूसरा, பிரச்சனை பெருகிற உடனே परेशानियां बढ़ते ही தன்னோடு இருந்து நெருக்கமான சீஷர்களிடத்தில் தன் பிரச்சனையை ஷேர் பண்றார். अपने बहुत ही करीबी चेलों के साथ अपनी समस्या परेशानियों को उनसे बांटते हैं। 40-41 वचनங்கள். 40 और 41 वचन। பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து बाद में वो चेलों के पास आकर, அதுக்கு முன்னாள் வசனத்துல उसके पहले के वचन पे அவன் சீஷரை பார்த்து சொன்னாரு, चेलों को देख कर कहते हैं, துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். दुखित और व्याकुल होना शुरू हुए। அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்கிறது, நீங்கள் விழித்திருந்து இங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு, தனித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. हाँ, मेरा आत्मा प्राण निकलने जैसा मैं जो बहुत ही उदास और दुखित हूँ, इसलिए तुम अकेले रह के तुम भी प्रार्थना करो। அடுத்து சொல்ற, என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? अगला कहते क्या तुम मेरे साथ एक घड़ी भी जागकर प्रार्थना नहीं कर सके? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। அவருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்த உடனே उनके जीवन में बड़ी समस्या परेशानी आते ही அவரோடு இருந்த 3 சீஷரிடத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்றாரு. எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். तो उनके पास रहने वाले 3 चेलों के पास जाकर उनकी परेशानी को बांटते हैं और कहते हैं, मेरे लिए प्रार्थना करो, मेरे लिए प्रार्थना करो, मेरे लिए प्रार्थना करो कर 12 சீஷர்கள் இருந்தாலும் 12 चेले थे तो भी 3 பேரிடத்துல தன் இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்துவதற்கு நெருக்கமா வச்சிருந்தார். அவர் 3 जन के पास अपने ये देह के बोझ को प्रकट करने के लिए बहुत ही करीब रखे थे। என்னுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, பிரச்சனைகள் வரும்போது, परेशानी आते समय, கலக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது घबराहट और लड़ाई आते समय உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, आपको दिलासा देने के लिए, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை தூக்கி எடுக்க, आत्मिक जीवन में आपको आत्म पकड़ को उठाने के लिए, உங்களுக்காக ஜெபிக்க आपके लिए प्रार्थना करने के लिए நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை, ஜெப நண்பர்களை வைத்திருக்கணும். अच्छा आत्मिक मित्र, अच्छा प्रार्थना करने वाले मित्र को रखना है। நம்பிக்கை உள்ள நண்பர்கள் வேணும். भरोसेमंद मित्र चाहिए। அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வந்துட்டு तो भवन में आकर எப்ப பாஸ்டர் ஆமென் முடிப்பாரு, कब पास्टर आमीन करके खत्म करेंगे? வெளிய ஓடி போய் चप्पल முதல்ல தேடி எடுத்துட்டு ஓடலாம்னு இருக்க கூடாது. बाहर दौड़ कर जाकर चप्पल उठाकर जाएंगे करके मत रहिए। Praise the Lord. Praise the Lord. உங்க चप्पल யாரும் எடுக்க மாட்டாங்க. आपके चप्पल को कोई नहीं चुराएंगे। எடுத்தா கண்டிப்பா போடவும் முடியாது. उसे लेंगे कभी वो पहन नहीं सकेंगे। Praise the Lord. Praise the Lord. எதுக்கு இந்த அவசர ஓட்டம்னு கேட்கிறேன்.
फिर क्यों इतना जल्दबाजी और गाय से भागना? Praise the Lord. Praise the Lord. நில்லுங்க. रुकिए, ஆமென். ஒவ்வொருத்தரை பார்த்து பேசுங்க. एक दूसरे को देख के बात कीजिए, அப்பதான் ஆவிக்குரிய நண்பர்களை நாம் சேர்த்துக் கொள்ள முடியும். तभी आत्मिक मित्र को हम इकट्ठा कर सकेंगे. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? நானே எல்லாம் ஜெபம் பண்ணிடுவேன். हाँ, मैं अकेले प्रार्थना कर लूंगा, எனக்கு நானே போதும். हाँ, मेरे लिए मैं ही काफी हूँ, எனக்கு நானே போதும். இயேசுவே இருக்கலங்க. मेरे लिए मैं ही काफी हूँ करके यीशु ही नहीं रुके. அவருக்காக ஜெபிக்கிறதுக்கு கூட 3 பேர் வேணும்னு அவர் பிரயாசப்பட்டார். उनके लिए प्रार्थना करने के लिए भी 3 जन चाहिए करके वो प्रयास किए. அப்ப நமக்கு வேணுமா வேண்டாமா? तो हमें चाहिए कि नहीं चाहिए? வேணுமா வேண்டாமா? चाहिए कि नहीं चाहिए? ஹalleluya. हालेलुया. சர்ச்சில் வந்து யார் மூஞ்சியும் பார்க்க மாட்டாங்க சில. चर्च में आके किसी का भी चेहरा नहीं देखते कुछ लोग. பெரிய பரிசுத்தவான். बड़े पवित्र भक्त. மத்தவங்க மூஞ்சியெல்லாம் பாவப்பட்ட மூஞ்சியில அம்மா நான் அவங்கள பார்த்தா இவங்க நரகத்துக்குவாங்க. हाँ, दूसरे का चेहरा तो पाप से भरा हुआ है ना, वो देखेंगे तो ये नरक में चले जाएंगे. ஓட்டமா ஓடி एक ही दौड़ में दौड़ जाएंगे. எங்க போறிய? कहाँ जा रहे हो? எங்க போனாலும் சரி நீங்க அங்க போய் சிக்னல் நிக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. कहीं पर भी जाओ, वहाँ पर जाके सिग्नल में रुकना ही है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்புறம் என்ன ஓட்டம்னு கேட்க. तो फिर ऐसा भागना दौड़ना क्यों? ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் நண்பர்கள் நமக்கு வேணும். आत्मिक जीवन में हमें मित्र चाहिए, நல்ல ஜெபிக்கக்கூடிய अच्छा प्रार्थना करने वाले, உண்மை உத்தமம் உள்ள सच्चे और खरे. எல்லாத்தையும் நண்பனா சேர்த்துக்கூடாது. सभी को मित्र करके मत इकट्ठा कीजिए, இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை நாசமா போயிடும். फिर जो भी आत्मिक जीवन बचे वो भी नाश हो जाएगा. இயேசுவுக்கு தெரியும் இந்த 8 சரி. यीशु को मानो ये 8 सही नहीं. இவன் ரகசியத்தை காக்கிறவன் அல்ல. ये लोग रहस्य को संभालेंगे नहीं. இவன் எனக்காக உண்மையா ஜெபிக்கிறவன் அல்ல. ये मेरे लिए सच्चाई से प्रार्थना भी नहीं करेंगे. ஆமென். ஆமென். நம்ம பாஷையில சொன்னா அந்த 8 பேரும் உளறுவார். உளறுவார். गड़बड़. हमारे भाषा में बोलेंगे तो 8 जन जो बड़बड़ जो भी आएगा बक देंगे. இயேசுவுக்கு தெரியும். அதனால நீங்க உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். यीशु को मालूम है किसके लिए मैं तेरे को सब बातें नहीं बताऊंगा. உங்களுக்கு समझ में आया आप लोग को? உளறுவாய் இருக்கும். உளறுவாயோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிராத நாசமா போயிடுவீங்க. कलिसिया में बड़बड़ करने वाले नहीं, उनके साथ संबंध मत रखिए, विनाश हो जाओगे आप. இது ஊர் முழுசும் போட்டு அடிச்சிரும் அது போய். फिर तो घाव पर जाके ढिंडोरा पीटेंगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதனால அவங்கள பத்திங்களா அப்படியே தனியா வச்சிருந்தார். तो इसके लिए उनको देखे वो अलग रखे, அங்க இருக்கு. वहीं पर रहे. ஆனா என் ரகசியத்தை காக்கிற 3 பேர் இருக்காங்க. लेकिन मेरे रहस्यों को छिपाने वाले 3 जन हैं. எனக்காக ஜெபம் பண்ணுவான். मेरे लिए प्रार्थना करेंगे. தூங்கினாலும் கொஞ்சமாவது ஜெபம் பண்ணுவார் நம்பிக்கை வச்சார். अरे सोएगा तभी थोड़ा प्रार्थना करेंगे करके भरोसा रखे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு நேரம் இல்லனா இன்னொரு நேரமாவது ஜெபம் பண்ணுவான். एक समय नहीं तो भी दूसरा समय प्रार्थना करेगा. Praise the Lord. Praise the Lord. நம்பிக்கை உள்ள 3 பேர்ட்ட தான் வந்து சொல்றாரு நாளைக்கு எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வரப்போகுது. ऐसे भरोसेमंद व्यक्ति के पास आकर ही कह रहे कि कल के दिन ऐसी परेशानी मेरे लिए आने वाली है. இன்னைக்கு ராத்திரி யூதா இஸ்காரியோத் வரப்போறான். आज की रात यहूदा इस्कारियत आने वाला है. பிரதான ஆசாரியன் சேனை வரப்போகுது. प्रधान महायाजकों की सेना आएगी. இன்னைக்கு என்ன கொண்டு விசாரிக்க போறாங்க. मुझे आगे जाकर मेरे से पूछताछ करेंगे. இன்னிலிருந்தே எனக்கு அடி கிடைக்க போகுது. आज से मुझे मार मिलने वाला है. நாளைக்கு முழுசு நான் சிலுவை சுமக்க போறேன். कल के दिन मैं पूरा क्रूस उठाने वाला हूँ. நாளைக்கு தான் கடைசி நாள் எனக்கு. कल का दिन ही मेरे लिए अंतिम दिन है. இது இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் இந்த 3 பேர்ட்ட அவர் சொன்னாரு. ऐसा करके हृदय की सारी बातें इन तीनों को बता रहे हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப நம்முடைய சில பாடுகளை சுமக்கக்கூடிய तो हमारे कुछ दुख को उठाने वाले, நமக்காக உண்மையாய் ஜெபிக்கக்கூடிய हमारे लिए सच्चाई से प्रार्थना करने वाले, மறுபடியும் சொல்லுகிறேன் ரகசியத்தை காக்கக்கூடிய दोबारा कहता हूँ जो रहस्यों को गुप्त रखेंगे. Hallelujah. 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 நம்மள நம்பி சொல்லுவாங்க. हम पे भरोसा करके कहेंगे. அடுத்தவங்க நம்ம சொல்லவே கூடாது. उस बात को दूसरों को बिल्कुल नहीं बताना है. ஒருவேளை உனக்கு சொல்லாம ஹார்ட் வெடிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சா हो सकता है तू कहे बिना तेरा हृदय फट जाएगा. तो அவங்ககிட்ட சொல்லு தயவு செய்து நான் இப்படிப்பட்ட கேஸ் கிடையாது, நான் உளறுவாய், என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு முதல்ல சொல்லி இருக்கு. तो उनसे तो कृपया करके आप मुझसे ये सब बातें मत कीजिए क्योंकि मैं बड़बड़ बोलने वाला हूँ, सबको जाके बता दूंगा, इसलिए आप मुझसे मत நீ बताइए. சொன்னது 4 பேர்ட்ட சொல்லாம எனக்கு நிச்சயமா தூக்கம் வராது. तू जो बात मुझसे कहेगा उस बात को मैं 4 जन को नहीं बताऊंगा तो मुझे नींद नहीं आएगा. அதனால தயவு செய்து சொல்லாத வேற யாரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறேன். इसलिए कृपया करके मेरे को मत बताइए और किसी को ढूंढ लीजिए. ஆரம்பத்திலே பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும். तो शुरुआत में बिना परेशानी के समाप्त हो जाएगा. உங்களால ஒரு ஆத்மா இடறி போகாதுல்ல. அப்ப तो आपकी वजह से एक आत्मा ठोकर नहीं खाएगा ना. விளங்குச்சா? समझ में आया? இதெல்லாம் நல்லதா இருப்பாங்க. कुछ लोग अच्छे से रहेंगे. இப்ப தோஸ்த் மாதிரி இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. दोस्त की तरह रहते थे अच्छे से रहेंगे. எப்ப பிரச்சனை வந்துச்சோ जब परेशानी आती है இவனுக்கு தெரியுமா ये तेरे को पता है क्या அவங்க அப்படியா वो वैसी है. Praise the Lord. Praise the Lord. ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க சாகும் வரை ரகசியத்தை காத்துக்கொள்ளணும்.
एक जन एक बात कहता है तो तेरे मरते दम तक उसके रहस्य को गुप्त ही रख, அவங்களுக்காக ஜெபிக்கணும். उनके लिए प्रार्थना कर। அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நண்பர்களை தேடணும். वैसे आत्मिक मित्रों को आप ढूंढिए। Praise the Lord. Praise the Lord। ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துன்னு பைபிள்ல எழுதியிருக்கலாம். एक दूसरे के बोझ को उठाओ करके बाइबल में लिखा है ना। Praise the Lord. Praise the Lord। மற்றவர்களுடைய பாரங்களை சுமக்கக்கூடிய இருதயம் நமக்கு வேணுங்க. दूसरों के बोझ को उठाने वाला हृदय हमें चाहिए। உங்க பலவீனங்கள்ல ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுங்க. आपकी कमजोरी में आपके लिए प्रार्थना करने वाला एक चाहिए। ஆலோசனை கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணுங்க. सलाह को सुनने के लिए चाहिए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। Hallelujah. Hallelujah। Hallelujah. Hallelujah। உங்களுக்கு யாரும் கிடைக்கலன்னா எங்களுக்கு தாராளமா ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாய்ட்ட ஷேர் பண்ணுங்க. आपको कोई और नहीं मिलता है तो आपके आत्मिक माता पिता के पास आकर बिंदास बताइए। உங்க இருதயத்திலே எல்லாத்தையும் வச்சுட்டு சுமந்துட்டு இருக்க கூடாது. आपके हृदय में सब को रख कर उठाते हुए मत चलो। நம்ம கொஞ்சம் தான் தாங்க நம்ம இருதயம். हमारा हृदय थोड़ा ही सहन करेगा। அப்ப வரதை இறக்கி வச்சிருச்சுன்னா கொஞ்ச நாள் கூட வாழலாம். जब जब जो जो आते हैं उसे उठा कर रख दोगे तो थोड़ा और अच्छे से जी सकोगे। இல்லன்னா சீக்கிரமா ஹார்ட் அட்டாக்ல போய் சேரலாம். नहीं तो जल्दी से हार्ट अटैक में जाकर पहुंच जाओगे। ஏற்கனவே ஊசி போட்டவங்களுக்கு எல்லாம் ஆயுசு கம்மி கம்மின்னு வந்துட்டு இருக்கு. क्योंकि पहले से जिनको इंजेक्शन लगाया है, जो वैक्सीनेशन लिया, उनको तो आयु के दिन कम करके आ रहा है। இதுல வேற பாரத்தை எல்லாம் சுமந்து நடக்காது. तो इसके ऊपर और भी बोझ को उठाते हुए मत चलो। இயேசுவே தன் பாரங்களை இறக்குவதற்கு 3 பேரை வைத்திருந்தார். यीशु ही अपने बोझ को उतारने के लिए 3 जन को रखे थे। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। Hallelujah. Hallelujah। விளங்குதா? समझे क्या? விளங்குதா? समझे क्या? ஆவிக்குரிய ஜெபிக்கக்கூடிய ஆவிக்குரிய நண்பர். आत्मिक दोस्त जो प्रार्थना करने वाले मित्र है वो चाहिए। நம்முடைய பிரச்சனைகளுக்காக போராடும் ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு வேணும். हमारे परेशानियों के लिए लड़ने वाले आत्मिक मित्र हमें चाहिए। Praise the Lord. Praise the Lord। அதனால தான் நாங்க கூட சொல்றது எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. इसीलिए हम भी आपसे कहते हैं कि हमारे लिए आप प्रार्थना करो। ஆமென். ஆமென்। ஜெபம் பண்றீங்களா இல்லையா? प्रार्थना कर रहे हो कि नहीं? இந்த மாசத்துல அதிகமா எங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். ஜெபம் பண்றீங்களா இல்லையா? इस महीने अधिकतर पास्टर के परिवार के लिए प्रार्थना करने के लिए करते हो कि नहीं? Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। இயேசுநாதருக்கு தேவைப்பட்டுச்சுல ஜெபம். यीशु मसीह के लिए प्रार्थना की आवश्यकता थी ना। நம்ம எல்லாருக்கும் இன்னொருவருடைய ஜெபம் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். तो हम सभी के लिए एक और व्यक्ति की प्रार्थना जरूरत है करके जान लेना है। பெரிய பெரிய பரிசுத்தவான் மாதிரி கேட்பாங்க. कुछ लोग बड़े पवित्र भक्त के जैसा कहते हैं। நாங்க ஜெபம் பண்ண இயேசுநாதர் கேட்க மாட்டாரா? हम प्रार्थना करेंगे तो यीशु मसीह नहीं सुनेंगे क्या? கேட்க மாட்டார்னு கிடையாது, கேட்பாரு. नहीं सुनेंगे करके नहीं सुनेंगे। ஆனா இதையும் தாண்டி இன்னும் अनेகருடைய ஜெபம் உனக்கு அவசியப்படுகிறது. लेकिन इससे भी पार कर और भी दूसरों का प्रार्थना करने की आवश्यकता है। பூமியில் வாழும் காலம் முழுதும் சாத்தானை அழிப்பதற்கும் உண்மையில் யுத்தம் செய்வதற்கும் அவன் போராடிக் கொண்டிருக்கிறான். हम पृथ्वी में जीते समय तक शैतान तेरे से युद्ध करने के, तुझे नाश करने के, तुझसे लड़ाई करते रहता உனக்கு है। விரோதமாக எழுவதற்கு போராடிக் கொண்டிருக்கிறான். तेरे विरुद्ध उठने के लिए संघर्ष करता है। अनेகருடைய ஜெபம் உன்னை விடுதலையாக்கும் பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். अनेक का प्रार्थना तुझे छुड़ाएगा, तेरी रक्षा करेगा करके इस बात को जान ले। Praise the Lord. Praise the Lord। சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் अनेகருடைய ஜெபங்கள் நமக்கு அவசியம். हम जब तक इस शरीर में तब तक अनेक की प्रार्थना अवश्य करके जान लो। இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய சிநேகிதர்களாக இருக்கக்கூடிய சீஷரிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஷேர் பண்ணி ஜெபிக்க சொல்றார். तो यीशु क्या कर रहे? अपने दोस्त जो मित्र है उनसे इस बात को बांटकर प्रार्थना करने कहते हैं। அப்ப கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஜெபம் முதலாவது தனி ஜெபம். तो गेत्सेमने के बगीचे में जो प्रार्थना हुआ, पहला प्रार्थना अकेले का प्रार्थना हुआ। சீஷரிடத்துல சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. दूसरा चेलों से कहकर प्रार्थना करने के लिए कहते हैं। மூன்றாவது பாத்தீங்கன்னா तीसरा देखोगे तो மார்க் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மார்க் சாப்டர் 14:33. मार्कुस के 14वें अध्याय के 33वें वचन में कहा गया है, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போய் पतरस याकूब और यमुना को अपने साथ ले गया திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். और बहुत ही अधीर और व्याकुल होने लगा। அந்த வியாகுலப்படவும் திகிலடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. देखो वो जो बहुत ही अधीर और व्याकुल होना लिखा है ना, அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. और एक अनुवाद में बताया गया है அவருடைய ஆவியில் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. उनके आत्मा में घबराहट आ गई। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது यीशु मसीह प्रार्थना करते समय அவருடைய கண்களுக்கு முன்பதாக उनके आंखों के सामने அவர் அனுபவிக்கப்பட வேண்டியதான பாடுகள் எல்லாம் அவருக்கு முன்னால் வந்துகிட்டே இருக்கு. वो अनुभव करने वाले जो भी पीड़ाएं हैं उनकी आंखों के सामने आ रही है। அவைகளெல்லாம் நினைத்து திக்கில் அடைகிறார். எவன் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்னு ஆவியில் ஒரு கலக்கம் அவருக்கு உண்டாகிறது. वो सब देखकर वो जो घबरा रहे हैं उनकी आत्मा में घबराहट आ रही है। முதலாவது தம்மை காட்டிக் கொடுக்க போகிற யூதாசை நினைத்து கலக்கம் அடைகிறார். पहला उन्हें पकड़वाने वाले यहूदा इस्करियोत के विषय में घबराहट। 3 வருஷம் என் கூட இருந்த
3.5 साल मेरे साथ था, 3 வருஷம் என் கூட இருந்து சாப்பிட்டா. 3.5 साल मेरे साथ रह के खाना खाया, என்னுடைய பண விஷயத்தெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டான். मेरे पैसों के सारे मामलों को तू वही देखता था. எனக்கு ரொம்ப சிநேகிதனா இருந்த மாதிரி இருந்தானே, मेरे तो बहुत ही करीबी मित्र की तरह था. இவெல்லாம் என்ன காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு வியாகுலப்படுறாரு. ये क्या मुझे पकड़वाएगा करके वो व्याकुल हो रहे அவர் हैं. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது யூதாஸ் வந்து முத்தமிடும் காட்சி கூட அவர் பார்த்திருக்கிறார். वो प्रार्थना करते समय यहूदास आकर उसको चूमा दे रहा है. ये दृश्य भी वो देखे होंगे, எல்லாமே தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்காங்கல்ல. क्योंकि ये सब बातों को भविष्यद्वक्ताओं ने पहले ही बताया है ना. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா तो उससे पहले देखेंगे तो வந்து இருக்கும் போதே சொல்லிட்டாரு, இந்த இத கையிடுகிறவன் ஒருத்தன் தான். वो बोझ में बैठे समय कही थी कि थाली में जिसने हाथ डाला है उसमें देखे என்னை காட்டி கொடுக்க போறான். वो मुझे पकड़वाएगा. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். और पवित्र शास्त्र में बताया गया कि यहूदास के अंदर शैतान घुसा. வந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே எழுப்பி ஓடி போறான். वो चलते समय ही वो उठकर चले गया. அப்ப இயேசுவுக்கு தெரியும், यीशु को बता गए. அவர் ஜெபிக்கும் போது வியாகுலப்பட காரணம் என்ன? वो प्रार्थना करते समय व्याकुल होने का कारण क्या है? என்னோடு கூட இருந்தவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறானே. जो मेरे साथ में था वही मेरे खिलाफ उठ रहा है. 3 வருஷம் நான் அவனை வழிநடத்தினேன். हाँ, इस 3.5 साल में उसको चलाया. அவனுக்குள் சாத்தான் புகுந்து விட்டாங்க. उसके अंदर शैतान घुस गया. அவன் நரகத்துக்கு போகிறானே. वो नरक में जाने वाला है. அவன் அல்லவா என்னை காட்டி கொடுக்கப்பட போகிறான் என்று வியாகுலப்படுகிறான். अरे वही मुझे पकड़वाएगा कर कर वो व्याकुल हो रहे हैं. இரண்டாவது, दूसरा, தன்னை மறுதலிக்க போகிற பேதுருவை நினைச்சு வியாகுலப்படுறாங்க. उनका इनकार करने के लिए जाने वाले पतरस के विषय में वेदना पा रहे हैं. சீஷர்கள் மிகவும் முக்கியமானவன் பேதுரு. क्योंकि चेलों में से बहुत ही मुख्य पतरस எப்பவுமே முன்னணியில வந்திருப்பான். हमेशा ही सामने आके उठता है. திருன்னு வந்திருப்பான். बहुत ही तुर करके गाय कर आगे खड़े रहते. Praise the Lord. Praise the Lord. இந்த ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா ஜெயக்குமார்னு ஒருத்தர் உண்டு. एडीएम के में आप देखेंगे तो जय कुमार करके அவர் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் மைக் அப்படிங்கிறார். वो जहाँ कहीं बजा के तो माइक ले लेंगे. அவருக்கு மைக் மன்னன்னு பேரு. उनका नाम ही माइक का राजा है. அப்ப எனக்கு இந்த பேரை நினைக்கும் போதெல்லாம் ஜெயக்குமார் நினைக்குவாரு. तो मैं पतरस के विषय में सोचते समय जय कुमार याद आते हैं. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, कितने भी लोग हैं, அவர் தான் மைக்ல பேசுறதா. वही माइक में बात करने आते हैं. அது மாதிரி தான் இந்த பேதுரு. वैसे ये पतरस भी என்னன்னாலும் ஓடி முன்னால வந்துருவான். कुछ भी वो आगे आ जाएंगे. ஆனா இயேசுவுக்கு தெரியும், இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்ன நீ மறுதலிக்க போற. क्योंकि यीशु को पहले ही पता है कि यीशु ने कह दिया कि तू मेरा इनकार करेगा. இவ்வளவு அற்புதங்களை பார்த்தவன் इतना अद्भुतों को देखने वाला இயேசு கடல் மேல நடந்து வராரு. यीशु समंदर के पे चलकर आ रहे हैं. பேதுரு பார்க்கறான். पतरस देख रहा है. நீரே ஆனால் நானும் நடந்துக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. यीशु आप ही हो तो मैं भी समुद्र के पानी पर चलने के लिए मदद कीजिए. இயேசு சொல்றார், நீ வா. यीशु कहते तू आ. இயேசு மாதிரி கடல்ல நடந்த ஒரே ஒருத்தர் பேதுரு தான். ये यीशु की तरह समुद्र पे चलने वाला एक ही व्यक्ति पतरस. இந்த பேதுரு என்ன மறுதலிக்க போறானே அப்படின்னு வியாகுலப்படுறார். यही पतरस मेरा इनकार करेगा कर व्याकुल. ஆமென். தம்மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்ல போகிற யூதர்களை நினைத்து வியாகுலப்படுறார். उनके ऊपर झूठा गवाही देने वाले यहूदियों के विषय व्याकुल. Praise the Lord. எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க. इतने सारे अद्भुत को देखे ना. எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க. कितने सारे अद्भुत को देखे. ஒரு வாரம், அதாவது 5 நாளைக்கு முன்னாடி 5 दिन पहले ஆமா, இயேசு எருசலேமுக்கு வரும்போது யூதர்கள் எல்லாரும் ஸ்தோத்திர ஓலைகளை வச்சுக்கிட்டு ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு புகழ்ந்தாங்க. यीशु यरूशलेम में प्रवेश करते समय यहूदियों ने कहा था कि दाऊद के संतान की ओसन्ना कर நாளைக்கு எனக்கு விரோதமா எழும்ப போறானே அப்படின்னு சொல்லி வியாகுலப்படுறாரு. ये सभी कल मेरे विरुद्ध उठेंगे करके व्याकुल पा रहे. அவருடைய மரணம் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் வருகிறது. ஆகவே வியாகுலப்படுறாரு. उनका मृत्यु उनकी आंखों के सामने आ रहे थे. वो व्याकुल पा रहे. அவர் நாளைக்கு சிந்த போகிறதான ரத்தத்தை நினைத்து பார்த்து வியாகுலப்படுறாரு. वो कल जो लहू बहाने जाने वाले हैं उसके विषय में वो व्याकुल पा रहे हैं. தாயையும் சகோதரிகளையும் சீஷர்களையும் நினைத்து வியாகுலப்படுறாரு. उनकी माँ, उनकी बहन, भाई और चेलों के विषय में सोचकर व्याकुल पा रहे हैं. ஐயோ, நாளைக்கு இவங்களெல்லாம் தனியா விட்டு போகணுமே என்று வியாகுலப்படுறாரு. हाय कल मैं इन सबको अकेले छोड़कर जाऊंगा करके व्याकुल पा रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. இயேசு தேவன் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் போது, यीशु जगत के पाप को उठाते समय, தேவ சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது, परमेश्वर की इच्छा को पूरी करते समय பிதாவானவர் கைவிடப் போகிறாரே, என்னை கைவிடுவாரே என்று வியாகுலப்படுகிறார். पिता परमेश्वर मेरा हाथ छोड़ेंगे करके व्याकुल पा रहे हैं. இதனால அவருடைய வாழ்க்கையில் ஆவியில் கலக்கம் உண்டாயிற்று. इसकी वजह से उनके जीवन की आत्मा में घबराहट आई. Praise the Lord. Praise the Lord. ஆவியில கலக்கம் உண்டாகிறது. आत्मा में घबराहट आई. பிசாசு என்ன பண்றான்னா இவங்க எல்லாத்தையும் இயேசுவுக்கு முன்னால கொண்டு வந்துட்டு இருக்கான். शैतान क्या कर रहे हैं? इन सब बातों को यीशु के सामने लेकर आ रहा है. நாளைக்கு உனக்கு இதெல்லாம் நடக்க போறது, இதெல்லாம் நடக்க போறது, இதெல்லாம் நடக்க போகிறது. हाँ, कल तेरे सामने ये सब होगा, तेरे लिए ये सब होगा करके सब ला रहे. ஆவிக்குரிய ஒரு பெரிய போராட்டம்.
आत्मिक में एक बड़ी लड़ाई Praise the Lord. Praise the Lord. ஆனா போராடி लड़कर இவன் ஜெபித்து प्रार्थना कर சத்துருவை யுத்த களத்தில் சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாயிட்டார். शत्रुओं को युद्ध के मैदान में सामना करने के तैयार हो गए. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. சத்தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்க இருக்கான். शैतान सब कार्यों को ले आकर दिखा रहा है. ஒன்று மறுதலிக்க போறாரு. आधे पत्र तेरा इनकार करेगा. யூதாஸ் காட்டி கொடுக்க போறாரு. यूदास तुझे पकड़वाएगा. உனக்கு இப்படி எல்லாம் ரத்தம் சிந்த போதே. हाँ तेरा लहू सब ऐसे बहेगा. உனக்கு உதவியா இருந்தவங்க எல்லாம் உனக்கு எதிராக எழும்ப போறாங்க பாரு. तेरी जो मदद करने वाले थे वो सब तेरे विरोध में उठेंगे. ஆனா அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. लेकिन वो प्रार्थना कर रहे थे. யாபலப்பட்டவர் ஜெபிக்கும் போது என்ன செய்யறாரு பாருங்க. वो व्याकुल होकर प्रार्थना करते समय वो क्या कर रहे हैं? அவருடைய ரத்தம் அதாவது வியர்வை வந்தவர். देखो उनको पसीना छूट रहा है. வியர்வையோடு சேர்ந்து ரத்தமும் கலந்து வருது. पसीने के साथ उनका लहू भी मिलकर आ रहा है. அவ்வளவு வியாகுலத்தோடு பிதாவை நோக்கி நமக்கு ஜெபம் பண்றாரு. उतना व्याकुलता के साथ पिता को देख के प्रार्थना कर रहे हैं. சத்ரு अनेक நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை வீழ்த்துவதற்கு எடுக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா? शत्रु अनेक समय हमारे जीवन को गिराने के लिए उठाने वाला हथियार क्या है मालूम है क्या? உனக்கு இதெல்லாம் வந்துச்சு பாரு. तेरे को ये सब आया ना. இனி இதெல்லாம் வரும் பாரு. देख ये सब अभी आएगा. Praise the Lord. Praise the Lord. உனக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுது பாரு. देख तेरे को ऐसा सब होने वाला है. ஆமென். என்ன சாத்தான் சொன்னாலும் பயப்படாத. कुछ भी शैतान के तू डर मत. ஜெபம் பண்ணிட்டே இரு. प्रार्थना करते रहे. சத்துருவை ஜெயிக்கக்கூடியதான பலனை கர்த்தர் உனக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். शत्रु को जीतने का बल तुझे देने के लिए काफी है. தேவன் சொல்கிறது. அவர் அந்த சூழ்நிலையில் அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். वो उस परिस्थिति में भी प्रार्थना कर रहे थे. நாலாவது அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? चौथा उनका प्रार्थना कैसे था? மத்தேயு 26:39 मत्ती के 26वें अध्याय का 39वें वचन में அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर कहा क्या है? ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. देखिए वो परमेश्वर से किस तरह प्रार्थना कर रहे हैं. ஏமன் பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஏமன் ஸ்தோத்திரம் நீங்கும்படி செய்கிறார். पिता यदि हो सके तो ये कटोरा मुझसे टल जाए तो भी ஆனாலும் உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல. जैसा मैं चाहता हूँ वैसा नहीं परंतु जैसा तू चाहता है. உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. जैसा आप चाहते वैसा हो. உங்களை கையை பிடி சொல்லுங்க. बगल वाले को हाथ पकड़ कर बोलो. பிதாவின் சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். पिता की इच्छा पूरी होने के लिए समर्पण करके प्रार्थना करना है. நாளைக்கு இதெல்லாம் நடக்க போறதுன்னு இயேசுக்கு தெரியும். कल के दिन ये सब होने वाला है करके यीशु को पता है. கண்டிப்பா நான் சிலுவை சுமந்தாகணும். हाँ ये जरूर अनिवार्य है मुझे क्रूस उठाना है. கண்டிப்பா நான் சிலுவையில் அறையப்பட்டுதாகணும். हाँ जरूर है कि मुझे क्रूस पर चढ़ाए जाएंगे. கண்டிப்பா நாளைக்கு மரணம் எனக்கு உண்டாகும். कल जरूर मेरी मृत्यु होगी. எல்லாம் தெரியும். सब पता है. ஆனா लेकिन ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீங்கப்படுமானால் நீங்கட்டும். लेकिन परमेश्वर से देखकर कह रहे कि यदि ये कटोरा मुझसे टल जाए तो टल जाए. ஆனாலும் तो भी என் சித்தம் அல்ல, मेरी इच्छा नहीं உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுளே. आपकी इच्छा के अनुसार हो. ஹல்லேலூயா. हालेलुया. பாடுகளை விட, पीड़ा से बढ़कर, துக்கத்தை விட, दुख से बढ़कर, வேதனையை விட वेदना से बढ़कर பிதாவின் சித்தத்துக்கே தேவ இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். पिता की इच्छा के लिए प्रभु यीशु परमेश्वर से सौंपे. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, मेरी इच्छा नहीं प्रभु, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. आपकी इच्छा. பாடுகளின் எவன் பாத்திரத்தில் பானம் பண்ணுவது உம்முடைய சித்தமானால் நான் அதை பானம் பண்ணுகிறேன். दुख का कटोरे में से मुझे पीना है तो मैं पीऊंगा. பாடுகளின் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் என் தேவன் பிதாவானவர் மகிமைப்படுவாரானால் நான் அதை பானம் பண்ண ரெடி. दुख का कटोरे से मैं पीऊंगा तो मेरा पिता परमेश्वर महिमा पाएंगे तो मैं उससे पीने के तैयार हूँ. அவருக்கு தெரியும், उनको मालूम है தேவன் இது தேவ சித்தமானால் ये परमेश्वर की इच्छा है तो இந்த பாதையை கடக்கும்படிதான பலனையும் கிருபையும் என் தேவன் தருவார். इस रास्ते को पार करने के लिए परमेश्वर मुझे बल और अनुग्रह देंगे. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். हमारे जीवन में प्रार्थना करने वाली प्रार्थना. எந்த பாதையில போனா கர்த்தர் மகிமைப்படுவார். जिस रास्ते से जाएंगे तो परमेश्वर महिमा पाएंगे. சில நேரத்துல பாடுகள் வழி போனாதான் கர்த்தர் மகிமைப்படுவார்னா कुछ समय पीड़ा के दुख के रास्ते से जाएंगे तो ही परमेश्वर महिमा पाएंगे तो அது நடக்கட்டும். वो होने दो. இல்ல அற்புதம் செய்து கர்த்தர் மகிமைப்படுவாரால் அது நடக்கட்டும். नहीं तो परमेश्वर अद्भुत करके महिमा पाए तो वो भी होने दो. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. எப்படியும் தேவ சித்தம் நம்மில் வெளிப்பட வேண்டும். कैसे भी हो परमेश्वर की इच्छा हमारे ऊपर प्रकट हो. இயேசு 3 முறை சொன்னார். यीशु 3 बार प्रार्थना की. இதே ஜெபத்தை தான் பண்றாரு.
यही प्रार्थना किए, முகம் குப்புற விழுறார் போய் मुंह के बल गिरते இதாம जाके பார்த்து சொல்றேன். पिता को देख कर இந்த कहते, பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்ய மாட்டேன். ये कटोरा मुझसे टल जाए तो उसे हटा दीजिए, ஆனாலும் என் சித்தத்தின் வழி இல்லை, फिर भी मेरी इच्छा से नहीं, உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும். आपकी इच्छा के अनुसार हो। இரண்டாவது அப்படித்தான் ஜெபம் பண்றேன். दूसरा भी वैसे ही प्रार्थना करते हैं, மூணாவது அப்படித்தான் ஜெபம் பண்றேன். तीसरा भी वैसे ही प्रार्थना करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவங்களே நம்ம கேட்கலாம், हो सकता है पूछ सकते, தனி ஜெபம் பண்றாரு, अकेले में प्रार्थना कर रहे, சீசர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொன்னாரு, चेलों से सभी प्रार्थना करने के लिए गए, வியாகுலத்தோட ஜெபம் பண்றாரு, व्याकुलता में भर के प्रार्थना किए, உங்களுடைய சித்தமாக கடவுள் ஜெபம் பண்றாரு. आपकी इच्छा पूरी हो इसके लिए प्रार्थना किए, ஆனாலும் இந்த பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து போடலையே. फिर भी परमेश्वर इस कटोरे को हटाए नहीं, இந்த சிலுவை பாட இயேசுவை விட்டு அவர் பிதாவானவர் எடுத்து போடலையே. इस क्रूस की दुख और पीड़ा को यीशु से पिता परमेश्वर नहीं हटाए। ஆனா ஜெபித்ததின் பலன் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். लेकिन प्रार्थना करने का प्रतिफल क्या है उसे मैं आपको बताता हूँ। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இந்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணுகிறார், उस कटोरे में से पीते हैं, அவர் சிலுவையில கடந்து போகிறார். वो क्रूस की ओर जाते हैं, அந்த நேரத்தில் தன்னுடைய பிதாவானவர் குமாரனுடைய ஆத்மாவை அவர் பலப்படுத்துகிறார். उस समय पिता परमेश्वर व यीशु की आत्मा को बलवंत करते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் लूका के सुसमाचार के 22वें अध्याय में 43வது வசனம் சொல்கிறது, 40वें वचन में कहा गया है, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி जब स्वर्ग से एक स्वर्गदूत आकर, அவர் இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றுகிறார். वो इस प्रार्थना को करते समय स्वर्ग से एक दूत आया, அவரை பலப்படுத்தினார், उसे सामर्थ्य दिया, அவரை பலப்படுத்தினார். यीशु को सामर्थ्य दिया। ஹalleluya, 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 हालेलुया। என்னுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, நாம் ஏன் ஜெபிக்கிறோம் தெரியுமா? हम क्यों प्रार्थना करने वालों में क्या, சில நேரத்தில் ஜெபித்தாலும் சில பாடுகள் நமக்கு வருதில்ல. कुछ समय हम प्रार्थना करते तो भी कुछ पीड़ा और दुख आता है ना, சில நேரத்தில் ஜெபித்தா அந்த பாடை எடுத்து போடுறாரு, कुछ समय प्रार्थना करते उस दुख को हटा देते சில हैं, நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணாலும் அந்த பாடுகளின் வழியாகத்தான் கொண்டு போறாரு. कुछ समय प्रार्थना करते तो भी उसी दुख के रास्ते से हम जाते हैं। இப்ப நம்ம கேட்கலாம், ஜெபித்ததுனால என்ன பலன்? तो हम पूछ सकते हैं प्रार्थना करने से क्या फायदा। நன்றாய் கவனித்துக்கொள். अच्छे से ध्यान दीजिए, உன் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி உன்னை கொண்டு மகிமைப்படுவார். तेरे परमेश्वर, तेरे जीवन में परमेश्वर जैसा महिमा पाना चाहते वैसे तुझे रख के महिमा पाएंगे। அதற்காக தேவன் நடத்தி செல்லக்கூடிய பாதைகள் தேவன் ஒருவருக்கே தெரியும். उसके लिए परमेश्वर तुझे चला कर ले जाने वाला रास्ता वो सिर्फ परमेश्वर को मालूम है। அந்த பாதையில போகும்போது उस रास्ते में जाते समय ஜெபம் பண்ணுகிறவர்களால் ஜெபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பிப்பார். उस रास्ते में जाते समय जो प्रार्थना करते हैं उन्हें परमेश्वर बलवंत करते हैं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப நான் ஜெபித்த கூட்டத்துக்கும் ஜெபிக்காத கூட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி முடிக்கிறேன். अभी मैं जो प्रार्थना करते हैं और जो प्रार्थना नहीं करते इन दोनों जुम्मन के बारे में फर्क बताता हूँ। சோதனை வரப்போகுது, பாடு வரப்போகுது, இயேசு அவன் கண் விழித்து ஜெபம் பண்ணாரு. परीक्षा आने वाली है, दुख आने वाली है, पीड़ा आने वाली है, यीशु आँख खुला रखकर प्रार्थना किए। பிதாவானவர் அவன் ஸ்தோத்திரம் தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். पिता परमेश्वर को दूत को भेजकर उन्हें बलवंत किए। பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் இயேசு செய்து முடித்தார். पिता की इच्छा मर्जी को यीशु परिपूर्ण पूरा किए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப ஜெபிக்காத கூட்டங்க अभी जो प्रार्थना नहीं किया वो झुंड, இயேசு சொல்றாரு, यीशु कह रहे ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணு. अरे कम से कम एक घड़ी तो तुम जाकर प्रार्थना कर। 3 பேர்ட்ட சொல்லிட்டு போறாரு. 3 जन से कहकर जाते இந்த 3 பேருடைய நிலைமை, ये तीनों जन की परिस्थिति, இயேசுவை பிடித்த உடனே சிதறி ஓடிட்டாங்க. यीशु को पकड़ते ये तितर बितर होके भागे। அது ஒருவன் பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். उसमें से एक पतरस यीशु का इनकार किया। யோவான் மட்டும் அன்னைக்கு அங்க இல்ல, அடுத்த நாள் அப்படியே சிலுவை அண்டை வந்து நிக்கிறாரு. यूहन्ना भी उस दिन वहां नहीं था, अगले दिन क्रूस के पास आके खड़े रहे। இன்னொரு யாக்கோபை குறித்து காணவே இல்லை, சொல்லப்படவே இல்லை. और एक याकूब के बारे में तो कुछ बताया ही नहीं गया। கொஞ்ச நேரம் ஜெபித்தவனால அப்படி அப்படியே சுத்தி சுத்தி யார் வந்துட்டு இருந்தாங்க இயேசுவை. थोड़ा समय जब प्रार्थना की तो कम से कम थोड़ा बगल बगल में घूम के आ रहा था यीशु के। இன்னொரு கூட்டம் 8 பேர் ஜெபிக்காத 8 பேர். और एक जन जो 8 जन जो प्रार्थना नहीं किए थे, அவன் ஒருவன் சிலுவை அண்டை கூட வரவில்லை. उसमें से एक भी क्रूस के बगल तक नहीं आया। ஜெபம் பண்ணாம இருந்தா சிலுவை நம்மை விட்டு தூரமாய் போய்விடும். तो हम प्रार्थना नहीं करेंगे तो क्रूस हमसे दूर चले जाएगा। இன்னொருவன் யூதாஸ் காரியோத் और एक जन यहूदा इस्करियोत ஒலிவமலைக்கே வரல, जैतून के पहाड़ तक ही नहीं आया। ஒலிவமலைக்கே வரல, जैतून पहाड़ तक ही नहीं आया। அவன் தற்கொலை செய்து மாண்டு போனான். वो आत्महत्या करके मर गया। ஜெபத்தின் இடத்துக்கு வராதவன் மரித்தான்.
प्रार्थना के जगह पर जो नहीं आया वो मरा। ஜெபத்தின் இடத்துக்குள் இருந்தவன் சிதறி போனாலும் மறுபடியும் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் அவர்களை செய்வதற்கு பலப்படுத்தினார். प्रार्थना करने के जगह पर जो आया था भले ही वो तितर बितर हो गया, लेकिन परमेश्वर उन्हें बाद में बलवंत किया सेवकाई के लिए। தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணாங்க. लेकिन जो सो सो के प्रार्थना किया, மற்றவர்களை விட கர்த்தர் ஊழியங்களில் இவர்களை பயன்படுத்துறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. बाकी से भी अधिकतर इनको सेवकाई में इस्तेमाल किए करके पवित्र शास्त्र में लिखा है। அறைக்குள் வராதவன் தற்கொலை செய்தார். जो प्रार्थना के भवन में नहीं आया वो आत्महत्या किया। அறைக்குள் வந்தவன் சிதறி போனாலும் மறுபடியும் கர்த்தரின் சித்தத்துக்கு வந்தார். जो प्रार्थना के भवन में आया वो भले ही तितर बितर हुआ, लेकिन बाद में परमेश्वर की इच्छा के लिए आया। இன்னும் ஜெப அறைக்குள் வந்து ஜெபித்தவர்கள் और भी जब प्रार्थना के भवन में आके प्रार्थना किए, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள். परमेश्वर के जी उठने के बाद सामर्थ्य रूप से इस्तेमाल किए गए। ராத்திரி வேளையில आज इस रात के समय இந்த மூணு பேர்ல எந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்? तो इस तीन झुंड में से कौन से झुंड में है? ஜெபித்த இயேசு प्रार्थना किया यीशु தன் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். अपने पिता की इच्छा को पूरा किए। அரைகுறையா ஜெபம் பண்ணார். जो आधा अधूरा प्रार्थना किया, திரும்ப அவர் விடல ஆண்டவர் மறுபடியும் அவரை பிடிச்சு உள்ள கொண்டு வந்தார். मनोविरोध से छोड़ा नहीं, परमेश्वर से वापस पकड़ कर ले ஜெப आए। இடத்துக்குள் வந்தவன் மேல் கூட கிருபை இருந்துச்சு. जो प्रार्थना के जगह में आया था उसके पर भी अनुग्रह ஆனா था। ஜெப இடத்துக்குள் வராதவன் கிருபை இழந்து போய்விட்டார். लेकिन जो प्रार्थना के जगह पर नहीं आया वो अनुग्रह को खो दिया। ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். आज इस रात के समय पवित्र आत्मा तुझे देखकर पूछने वाला सवाल यही है, அட்லீஸ்ட் ஜெப இடத்திலேயா வந்திருக்கிறியா? एटलीस्ट तू प्रार्थना करने के जगह पर तो आया है இல்ல क्या? பிதாவின் இருதயத்தை அறிந்து ஜெபிக்கும் ஜெபத்தின் இடத்தில் வந்திருக்கிறியா? पिता के हृदय को जानकर प्रार्थना करने के जगह पे आया है क्या? இயேசுவை போல பாடுகளிலும் உபத்திரவத்திலும் கலக்கத்திலும் தேவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் ஜெப நிலைமைக்குள் இருக்கிறாயா? नहीं तो यीशु की तरह दुख और पीड़ा में पिता को देखकर प्रार्थना करने जैसे यीशु के जैसी स्थिति में है क्या? இல்ல ஜெப எவன் ஒலிவ மலைக்கே இன்னும் வராம இருக்கிறியா? नहीं तो प्रार्थना के जैसे उनके पहाड़ तक ही नहीं आया है क्या? வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுவது எது தெரியுமா? तेरे जीवन का निर्णय लेने वाला क्या है मालूम है क्या? படிப்போ பட்டமோ பணமோ அல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்க. तेरा पढ़ाई लिखाई पद और पैसा वो नहीं, உன் வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுவது ஜெபம். तेरे जीवन को निर्णय करने वाला तेरा प्रार्थना। Praise the Lord. Praise the Lord. ஜெபம் प्रार्थना ஜெபம் प्रार्थना। ஜெபிக்காதவன் जो प्रार्थना नहीं करता வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. जीवन खत्म कर दिया। ஜெப இடத்துக்குள் வந்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபித்தவர்கள் வாழ்க்கை தப்பித்துக் கொண்டது. प्रार्थना के जगह पे जो आए, जो थोड़ा थोड़ा तो प्रार्थना की उनका जीवन बच गया। இன்னைக்கு வாழ்ந்திருக்கணும்னா आज जीवन जीना है तो கர்த்தருடைய சித்தத்தை நீ தெளிவா செய்து முடிக்கணும்னு சொன்னா परमेश्वर की इच्छा को साफ पूरी रीति से करना है तो வாழ்க்கையில் இருக்க வேண்டியது தெரியுமா? तेरे जीवन में रहने वाला कार्य क्या है मालूम है क्या? எல்லா சூழ்நிலையிலும் சொல்லணும். எல்லா சூழ்நிலையிலும் हर एक परिस्थिति में तू प्रार्थना कर। எனக்கு இப்படி வருதுன்னு கேட்காத. क्यों मेरे लिए ऐसा आ रहा है करके मत पूछ। இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவது உம்முடைய சித்தமான நான் பாத்திரம் பானம் பண்றதுக்கு ரெடி ஆண்டவரே. ये कटोरे में से मुझे पीना है, आपकी इच्छा है तो मैं इसे पीने के तैयार हूँ प्रभु। இப்படிதான் நீங்க வாழ வைக்கணும் திட்டம் வச்சிருக்கீங்களா? நான் வாழறதுக்கு ரெடி ஆண்டவரே. मुझे ऐसी आप जीने के रखने की इच्छा रखे तो मैं ऐसे जीने के तैयार हूँ। இந்த பாதையில தான் நான் போகணும்னு கர்த்தருடைய சித்தம் இருக்கா? इसी रास्ते से मैं जाऊं करके परमेश्वर की इच्छा है क्या? நான் போறதுக்கு ரெடி ஆண்டவரே. मैं जाने के लिए तैयार हूँ। மத்தவங்களை கம்பேர் பண்ண வச்சியாத. दूसरों से अपनी तुलना मत कर। சீஷர்களுக்குள்ளாரே மூணு கூட்டம் இருந்துச்சு. हरे चेलों के अंदर ही तीन झुंड था। அல்லேலூயா. हालेलुया। சீஷர்களுக்குள்ளாரே மூணு கூட்டம். चेलों के अंदर ही तीन झुंड। மத்தவங்களை கம்பேர் பண்ணாத. दूसरों से अपनी बराबरी உன்னை तुलना मत குறித்த कर। அழைப்பு என்ன? தேவனுடைய அழைப்பு என்ன? तेरे बारे में परमेश्वर की बुलाहट क्या है? உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? तेरे बारे में परमेश्वर की योजना क्या है? Praise the Lord. Praise the Lord। இயேசு ஜெபம் பண்ணார். यीशु प्रार्थना किए। சிலுவையிலே தாம் செய்து முடிக்க வேண்டிய சகலத்தையும் அவர் செய்து முடித்தார். क्रूस पे जो भी उनको करना तो सबको पूरा किए। ஆமென். आमीन। தேவ திட்டத்தை முழுவதும் சிறுவன் செய்து முடிப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடுக்க ஆரம்பி. परमेश्वर की इच्छा को पूरी तरह करने के लिए अपने आप को समर्पण कर। கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போறோம். परमेश्वर को देखकर प्रार्थना करेंगे। கெத்செமனே தோட்டத்துக்குள் ஆண்டவர் இயேசு போன பாதை. गेत्सेमने के बगीचे में परमेश्वर यीशु के रास्ता। வியாகுலங்கள், व्याकुल, கலக்கங்கள், घबराहट, ஆவியில் போராட்டங்கள், आत्मा में लड़ाई, எவ்வளோ நெருக்கம். कितने सारे दबाव। எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஜெபித்த ஜெபத்தை மறக்கக்கூடாதுல. सारी स्थिति में वो जो प्रार्थना की उसे नहीं भूलना है ना। ஏசப்பாட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. ஆமென். கண்களை மூடுவா. आंखों को बंद कीजिए। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். सभी जन आंखों को बंद कर परमेश्वर ஒரு தருணமா இருக்கிறேன். कोई
चुपचाप न रहे। இன்னைக்கு आज எந்த கூட்டத்தில் இருக்க? तो किस झुंड में है? இயேசுவை போல ஜெபிக்கிற கூட்டமா? यीशु की तरह प्रार्थना करने वाले झुंड में क्या? கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிக்கிற கூட்டமா? नहीं तो थोड़ा थोड़ा प्रार्थना करने वाले झुंड में क्या? இல்ல ஜெபிக்கும் தோட்டத்துக்குள் மட்டும் வந்து உட்கார்ந்திருக்கிறியா? नहीं तो प्रार्थना करने वाले बगीचे में साथ आके तू இல்ல बैठा है क्या? தோட்டத்துக்கே நீ வரலையா? नहीं तो उस बगीचे में तो नहीं आया क्या? மறுபடியும் 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். तो इससे मैं 4 कार्य बताता हूँ। இயேசுவை போல ஜெபிக்கிறவரா இருக்கிறியா? यीशु की तरह प्रार्थना करने वाला है क्या? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தூங்கி ஜெபிக்கிறவங்களா? नहीं तो थोड़ा थोड़ा सो के प्रार्थना करने இல்ல वाला है क्या? தோட்டத்துக்குள் வந்தவங்களா? नहीं तो बगीचे के अंदर आया இல்ல हुआ क्या? தோட்டத்திலே வரலையா? नहीं तो बगीचे में ही नहीं आए हो क्या? இன்னைக்கு ராத்திரிவேளை உன் நிலைமையை எமன் ஸ்தோத்திரம் ஹalleluya எங்கள் ஆண்டவன் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்காதவே. आज इस रात के समय तेरी परिस्थितियों को परमेश्वर से बताकर तू प्रार्थना कर। ஆண்டவர் இயேசுவே அவன் சாத்தான் போய் प्रभु यीशु के पास ही शैतान जाकर அவன் நாளைக்கு உனது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கலக்கமடைய வச்சானே. कल जो होने वाले उसे बताकर उन्हें घबराने के लिए இந்த சாத்தான் எடுக்கும் ஒரு பெரிய ஆயுதமே அதுதான். हमारे जीवन में शैतान उठाने वाला बड़ा हथियार वो है। கலக்கங்களை கொண்டு வருவான். घबराहट को लेकर आएगा। நாளைக்கு நடக்க போறது, நாளைக்கு நடக்க போகுது பாரு, அடுத்தது நடக்க போகுது. कल होने वाला जो अगला जो होने वाला है கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பி. आपको बंद करके எல்லா प्रार्थना கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. அன்றுவரை பார்த்து நாடு மேலோட ஒரு ஜெப ஆவியை தாருங்க. परमेश्वर देखने वाले हमको சமண தோட்டத்திலே ஏசப்பா ஜாமனது மாதிரி நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. बगीचे परमेश्वर जिस तरह प्रार्थना की वैसे भी प्रार्थना करते எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? जितने प्रार्थना करेंगे ஜெபிக்க போறீங்க? जितने प्रार्थना करेंगे சமண தோட்டத்தில் நான் ஜெபிச்சது மாதிரி நல்ல நானும் ஜெபிக்க போறேன். बगीचे में यीशु प्रार्थना की எல்லா பிள்ளைகளும் கண்டு போங்க. सभी बच्चे आप கைகளுக்கு பியானவர்களுக்கு எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. जोर से परमेश्वर जी के அந்த ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. प्रार्थना का विषय को உங்க சித்தம் எனக்குள் நிறைவேறும் ஆண்டவரே. आपकी इच्छा मेरे में पूरी होनी चाहिए। ஆமென் ஆமென். நம்ம அவர் மாதிரி மாத்துறதுக்காக हमें उनकी तरह बदलने की சொன்னாரு. किताब को देखकर உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில आपकी इच्छा मेरे जीवन மாத்திரத்தை நான் பாரம் பண்ணது உங்களுடைய சித்தமா நான் அதை செய்யறாங்க. इस कटोरे में सिर्फ आपकी इच्छा से मैं करता हूँ। எடுத்து போடணும்னா எடுத்து போடுங்க. इसे हटाना है तो हटा दीजिए। நீங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து आप उठाकर परमेश्वर से बोलिए உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். आपकी इच्छा पूरी हो। இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணணும் நீங்க விரும்புறீங்களோ? इस कटोरे में से मैं पी कर आप चाहते हो तो இந்த பாதையில தான் நான் போகணும்னு நான் போராடுறேன். इसी रास्ते से जाना है तो मैं जाता हूँ प्रभु। பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள். मुझे बंधन करने वाला मसीह मेरे साथ है। நீங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து आपने परमेश्वर என் சமமே பூங்காவினும் அகரிகளும் ஓசை சமமே பூங்காவினும் அகரிகளும் ஓசை செய்யும் போதிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே கண்கள் கலங்கிடும். கைகளை தட்டி பாருவோம். கண்கள் கலங்கிடுவே பூவாரி அன்பை என்னிடமே கண்கள் உம்மை போல் மாற்றிடமே ஜீவன் தந்தீரோ
மனே பூங்காவே இன்னைக்கு நீ எந்த குரூப்ல இருக்கிற? आप तो कौन से झुंड में है? இயேசுவை போல यीशु की तरह எச்சமனே தோட்டத்துல गेत्सेमने के बगीचे में கடைசி நிமிடம் வரைக்கும் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப அனுபவத்தில் இருக்கிறியா? अंतिम क्षण तक प्रार्थना करे, उस प्रार्थना के अनुभव में क्या? அவரை பிடித்து கொண்டு போவதற்கு ஆட்கள் வருகிறாங்க, கிட்ட வர போறாங்க அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். उन्हें पकड़ने के लिए आने वाले गए, बगल में आने वाले वो मालूम है, तब तक वो प्रार्थना किए। ரெண்டு கைகளை உயர்த்தி दोनों हाथों को उठाकर இயேசுவை போல यीशु के எல்லா नाम சூழ்நிலையும் हर परिस्थिति में கடைசி வரைக்கும் अंतिम तक ஜெபிக்கக்கூடிய प्रार्थना करने का ஒரு ஜெப அபிஷேகம் एक प्रार्थना का अभिषेक நாங்கள் ஐயப்பா मेरे ऊपर रखिए। உங்க வலது கரத்தை தலை மேல வச்சுட்டு अपनी दाहिने हाथ को सिर पर रख, கண்டுவிட்ட மறுபடியும் சொல்லு. परमेश्वर से फिर से बोली, எல்லா हर परिस्थिति में கடைசி வரைக்கும் अंतिम तक, கடைசி வரைக்கும் अंतिम तक இயேசுவை போல यीशु की तरह ஜெபிக்கக்கூடிய प्रार्थना करने का ஜெப அபிஷேகம் एक प्रार्थना का अभिषेक எனக்குள்ளால தான் मुझ में दीजिए। மெல்லிய சத்தத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு धीमी आवाज में तो ऐसी प्रार्थना। இன்னைக்கு ராத்திரி வேளையில சிலருக்குள் ஒரு மாற்றத்தை தருகிறார். आज इस रात के समय कुछ के अंदर परमेश्वर बदलाव देना चाहते हैं। யூதாசை போல ஜெப அனுபவத்தில் வராத சிலரை கெத்செமனே அனுபவத்துக்குள் கொண்டு வர விரும்புகிறார். ये उदास की जो प्रार्थना के अनुभव में नहीं आया, उससे गेत्सेमने के बगीचे के अनुभव में ले आने वाले हैं। தோட்டத்தின் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வந்துதான் அந்த 8 பேர். அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கு. அவங்களையும் ஆண்டவர் இயேசுவின் கெத்செமனே தோட்டத்துக்குள் கொண்டு வந்து இயேசுவை போல ஜெபிப்பதற்காக மாற்றப்பட்டார். बगीचे की कोने में झुंड था, उन्हें भी बगीचे में ले आकर यीशु की तरफ प्रार्थना करने के अनुभव में बदलना चाहते हैं। ஜெபிக்க ஆசை இருக்கு, ஆனால் என்னால ஜெபிக்க முடியல. प्रार्थना करने की चाहत है, लेकिन प्रार्थना करने नहीं होता मुझसे। மயக்கம் காரம் என்னை அவிழ்த்தது. अरे नींद आता है, बोझ मुझे दबाता है। அவங்களுக்குள்ளாரையும் பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்கிறார். उनके अंदर भी पवित्र आत्मा कार्य करने वाले हैं। இயேசுவை போல ஜெபிக்கும் ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்குள்ளாக தர விரும்புகிறார். यीशु की तरफ प्रार्थना करने का एक अनुभव परमेश्वर तुझे देने वाले हैं। நாங்கள் படியில் முடிந்த முழங்காரம் என்று तो घुटने टेक सकता है तो घुटने टेक करे, மேல கை வச்சு ஜெபம் பண்ண सिर के ऊपर हाथ रखकर प्रार्थना करे। பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். पवित्र आत्मा के சிலர் யூதாசின் அனுபவத்தில் இருக்கிறீர்கள். कुछ ये उदास के अनुभव में है, சிலர் 8 பேருடைய அனுபவத்தில் இருக்கிறீர்கள். कुछ लोग उन 8 जन के अनुभव में हो, சிலர் 3 பேருடைய அனுபவத்தில் இருக்கிறீர்கள். कुछ लोग 3 जन के अनुभव में हो। உங்களுக்கும் எனக்கு தேவை आपको और मेरे को चाहिए இயேசுவை போன்ற அனுபவம். यीशु के जैसा अनुभव, இயேசுவை போன்ற அனுபவம். यीशु के जैसा अनुभव। ஜெபம் பண்ண கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கு நான் தர விரும்புகிறார். तू प्रार्थना कर, परमेश्वर को अभिषेक तेरे अंदर देना चाहते हैं। வியாகுலங்கள் பெருகும் போது ஜெபிக்கும் அனுபவம். व्याकुलता बढ़ते समय प्रार्थना का अधिक होने का अनुभव, போராட்டங்கள் வரும்போது ஜெபிக்கும் அனுபவம். लड़ाई आते समय प्रार्थना करने का अनुभव, சில பள்ளத்தாக்குகளை கடக்கும் போதும் ஜெபிக்கும் அனுபவம். ये कुछ
ऊंचाइयों को पार करते समय भी प्रार्थना का अनुभव ஆவியானவர் ஒரு சிலருக்குள் அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். आत्मा परमेश्वर के अंदर भेज रहे हैं। அதுக்கு ஆண்டவரே, परमेश्वर से मांग யூதாஸ் ஆண்டவரே, योदास की तरह नहीं, हम 8 பேர் மாதிரி இல்லை, उन 8 लोग की तरह भी नहीं, 3 பேர் மாதிரி இல்லை, 3 जन की तरह भी नहीं, உங்கள மாதிரி நான் ஜெபிக்கிறேன். आपकी तरह मुझे प्रार्थना करना है। कितने लोग என் சொல்கிறத கேட்காது, நீ சொல்லுங்க. ஆவியானவர் வசவாங்க, यस मेरी आवाज में सुन तो प्रार्थना कर, आत्मा परमेश्वर मंडरा रहे हैं, ஆவியானவர் வசவாங்க. आत्मा परमेश्वर मंडरा रहे हैं। ஜெப அனுபவத்தை உங்களுக்குள்ள அந்த கர்த்தர் நீங்க வைக்காம விட மாட்டாங்க. उस प्रार्थना के अनुभव को आप अंदर रखे बिना परमेश्वर नहीं छोड़ेंगे। இன்னைக்கு ராத்திரி இதுக்குதான் உங்களை ஜெபத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. आपकी रात इसलिए परमेश्वर आपको प्रार्थना में लेकर आए हैं। தெய்வ ஆவியானவரிடத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றேன். साफ पवित्र आत्मा मुझसे मेरे कार्य बताता हूँ। இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன். आज ही रात जब मैं प्रार्थना किया है, ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. परमेश्वर ने प्रार्थना के आत्मा से இயேசுவின் அபிஷேகத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டாங்க. यीशु मेरे नाल अनुभव के अंदर ले आने वाले हैं। ஜெபம் பண்ணிட்டே आप अंदर के प्रार्थना करते रहे, வாய் திறந்து நம்ம சமயம் ஜெபம் பண்ணிட்டு சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வாய் திறந்து ஜெபம் अच्छे से मुंह करके प्रार्थना करते रहे, चिल्लाने की आवश्यकता नहीं। கண்கள் மூடி ஜெபம் பண்ணிட்டே हाथ बंद करके प्रार्थना करते रहे। வசியமானதை நான் காண்கிறேன். पवित्र आत्मा मंडरा से मैं लेकर आऊँ। உனக்குள்ள இருக்கிற தூக்க மயக்கத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். तेरे अंदर जो नींद लेकर आने वाले जो बेखाने के आत्मा से परमेश्वर बाहर निकाल देंगे। ஜெபிக்கும் போது உண்டாகிற தூக்க மயக்கங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரப்போறார். अरे प्रार्थना करते समय जो नींद लेकर आता है उस अनुभव को परमेश्वर बाहर ले आने वाले हैं। வெளியே கொண்டு வரப்போறார். उसे बाहर ले आने वाले வெளியே हैं, கொண்டு வரப்போறார். उसे बाहर ले आने वाले ஆமா, हैं। உனக்கு தூக்கம் ஜெபிக்கிறது போது வரலாம் தூக்கம் வேண்டாம். हाँ, प्रार्थना करते समय सब नींद आता है। சிலருக்குள்ளால போராடி ஜெபிக்க முடியல. उसके अंदर लड़ाई करके प्रार्थना नहीं कर पाते। கடமைக்காக ஜெபம் பண்ணிட்டு தூங்குற 3 பேர் மாதிரி அப்படியே ஜெபம் பண்ற கூட்டம் இருக்கு.